آل قرآني حفظتم آي رحماني وفضلتم تلاوته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. யுக முடிவு நாளின் சிறிய பெரிய அடையாளங்கள் என்ற தலைப்பில் இந்த மாலை நேர அமர்வில் நாம் சிறிய அடையாளங்களை பார்த்து வந்தோம். சுமார் 56 அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளன. அவற்றில் கிட்டத்தட்ட எல்லாமே நடந்து முடிந்துவிட்டன என்று அறிஞர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். அப்படி நடந்துவிட்ட அடையாளங்கள், அதை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய ஈமானின் அளவு அதிகரிக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸுகள் சொல்லப்படுவதனுடைய நோக்கம். இன்றும் நாம் சிறிய அடையாளங்கள் சிலவற்றையும், பெரிய அடையாளங்களையும் சிறிய அடையாளங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு அடையாளம் இருக்கிறது. அதையும் இன்ஷா அல்லாஹ் நாம பார்ப்போம். ஒரு நாள் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் உரை நிகழ்த்தும் போது சொன்னார்கள், இன்னமல் மாலு மாலுனா வல் ஃபைஉ ஃபைஉனா மன் ஷிஅனா அஅதைனா வ மன் ஷிஅனா மனஅனா. இந்த அரசாங்கத்தினுடைய செல்வம், சொத்து எல்லாமே அது நம்ம சொத்து. அவருடைய உரையில் அவங்க சொல்றாங்க, இது ஏன் சொத்து. வல் ஃபைஉ ஃபைஉனா, வரி வசூல் மூலமாகவும் வெளிநாடுகளிலிருந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்களும் நம்முடைய சொத்து. ஏன் சொத்து அது. பமன் ஷீனா ஆத்தைனாகு, நாம யாருக்கு நினைக்கிறோமோ அவங்களுக்கு கொடுப்போம், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று ஜும்மா ஹுத்துபாவில் சொல்றாங்க. இதற்கு யாருமே ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. எல்லாரும் வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்காங்க. மறுத்து சொல்லணும்ல, அது எப்படி உங்க சொத்தாகும், அது அல்லாஹ்வுடைய சொத்து. இந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வும் ரசூல் எப்படி பங்கு வைக்க சொல்லியிருக்காங்களோ அப்படித்தான் நீங்க பங்கு வச்சு கொடுக்கணும், உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க செய்ய முடியாதுன்னு மறுத்து பேசியிருக்கணும். நான் யாரும் பேசல. பலமா கானத்து ஜுமாத்து சானியா கால மிஸ்ல மகாலா, 2வது வாரம் வெள்ளிக்கிழமையிலையும் இதே வார்த்தையை அப்படியே சொல்றாங்க. அப்போதும் பலம் யருத் அலைஹி அஹதுன், யாரும் அதற்கு மறுப்பு சொல்லவில்லை. பலம்மா கானத்தில் ஜுமாத்து சாலிசா கால மிஸ்ல மகாலத்தி, 3வது வாரம் வெள்ளிக்கிழமை உரையாற்றும் போதும் இதே மாதிரி அப்படியே சொல்றாங்க. அப்போது ஃபகாம இலைஹி ரஜுலும் மிம்மன் ஷஹிதல் மஸ்ஜித் ஃபகால், அந்த சபையில், பள்ளிவாசலில் கூடியிருந்த நபர்களில் ஒருவர் கூறினார், கல்லா, நீங்க சொல்வது தப்பு, அப்படி கிடையாது. நீங்க சொல்வது போல கிடையாது. பலில் மாலு மாலுனா வல் ஃபைஉ ஃபைஉனா, செல்வங்கள் எல்லாம் எங்க காசு, அது பொதுமக்களுக்கான பணம். அது வரி போர் அல்லாமல் வரி வசூல் மூலமாகவும் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே எங்க காசு. ஃபமன் ஹால பைனனா வ பைனஹு ஹகம்னாஹு பிஅஸ்யாஃபினா, எங்களுக்கும் அந்த செல்வங்களுக்கும் இடையில் யார் குறுக்கே வந்தாலும், இது ஏன் சொத்துன்னு யார் அதற்கு உரிமை கொண்டாடினாலும் வாளை கொண்டுதான் அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்னு கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு உரத்த குரல்ல சொன்னார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. தொழுது முடித்ததற்கு பிறகு குத்துபா முடிஞ்சிருச்சு, தொழுக முடிஞ்சிருச்சு. அந்த சபையில என்னை மறுத்து எதிர்த்து கத்தி பேசிய அந்த மனிதரை எங்கே என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் தான் அப்படின்னு ஒரு தைரியமா முன்னால வந்து நிற்கிறாரு.
அவரை தனியாக என்னிடம் வர சொல்லுங்கள், என்னுடைய ரூம்க்கு வர சொல்லுங்கள் என்றார்கள். இப்போ உதுகில அலைஹி தனியாக போனார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இருக்கை இருக்கு பாருங்க, ஆட்சியாளர்கள் அமரக்கூடிய, கலீஃபா அமரக்கூடிய அந்த இருக்கை, நான் உங்களுக்கு முதல் நாளாக என்னமோ சொல்லியிருக்கிறேன். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் முதலாக உயரமான சிம்மாசனம் வைத்து அதில் அமர்ந்த முதல் கலீஃபா அவங்க தான். அதனால தான் அவர்களை அரசர் என்று அவரை கேலியா சொல்லுவாங்க சஹாபாக்கள். குத்துபா, வெள்ளிக்கிழமை குத்துபாவில் 12 படிகளை அவர்கள் அமைத்தார்கள். மெம்பர் படிய 12 படிகளை உயரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிம்மாசனம் அந்த மாதிரியான அவர்கள் வழக்கமாக குத்துபால் இல்லாமல் மற்ற நேரங்களில் இருக்கக்கூடிய அந்த சேர்ல அவங்க உட்கார்ந்துக்கிட்டு எதிரில் ஒரு சேரை போட்டு உட்காரு அப்படின்னு அவரை சொல்றாங்க. அவரை உட்கார வைக்கப்பட்டார். பிறகு அவர் யாரு என்ன ஏதுன்னு விசாரித்து விட்டு குலங்கோத்திரத்தை எல்லாம் விசாரிச்சுட்டு, சரி வெளியில் நிற்கிற மக்களை எல்லாம் உள்ள கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் உள்ள வந்தாங்க. சொன்னார்கள், மக்களே, ஆயுஹன்னாஸ் இன்னி தக்கல்லம்து ஃபி அவ்வலி ஜும்ஆத்தின் ஃபலம் யருத் அலைய வஃபி சானியா ஃபலம் யருத் அலைய ஃபலம்மா காலத்தி சாலிசா. 2 வாரமாக நான் இந்த வார்த்தையை சொன்னேன், யாரும் வாயை திறக்கல, அமைதியா இருந்தீங்க. 3வது வாரமாக இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது இவர் மூலமாக அல்லாஹ் சத்தியத்துக்கு உயிர் ஊட்டினான், இவர் மூலமாக அல்லாஹ் உண்மைக்கு உயிர் கொடுத்தான், அல்லாஹ் அவரை வாழ வைப்பானாக என்று அவருக்காக துஆ செய்துவிட்டு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சயஅதி கௌமுன் யதகல்லமுன, ஆட்சியாளர்கள் என்கின்ற பெயரில் சிலர் எனக்கு பின்னால் வருவார்கள். அவர்கள் பேசுவார்கள், ஃபலம் யுரத் அலைஹிம், மக்கள் அதற்கு மாற்று கருத்து சொல்ல மாட்டார்கள், பயந்துகிட்டு மாற்று கருத்து சொல்ல மாட்டார்கள். யதகாஹமூன ஃபின்னார் தகாஹுமல் கிரதா, அப்படிப்பட்ட பயந்துகிட்டு மக்கள் எதிர்த்து பேசாத அந்த ஆட்சியாளர்களை அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போடுவான். நரகத்தில் அவர்கள் அங்கும் இங்கும் துள்ளி துடித்து கொண்டு கிடப்பார்கள். எப்படி ஒரு குரங்கு குட்டி இங்க போகும் அங்க போகும், எந்த பக்கம் போகும்னே துள்ளிக்கிட்டு கிடக்கும். குரங்கு குட்டி, குரங்கு சேட்டை பண்றான்னு தான் சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்களை, அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறவன. குரங்கு குட்டி எப்படி அங்கும் இங்கும் துள்ளி துடித்து கொண்டிருக்குமோ அதே போல இந்த தீய ஆட்சியாளர்கள் நரகத்தில் துள்ளி துடித்து கொண்டு கிடப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஃபஹஷீது அன் யஜஅலனி அல்லாஹு மின்ஹும், அப்படி நரகத்தில் தூக்கி போடப்பட்டு குரங்கு குட்டியை போல துள்ளி கொண்டு கிடக்கக்கூடியவர்கள் ஒருவனாக நான் ஆகிவிடுவேனோ என்கிற பயம் எனக்கு இருந்தது. நான் அதனால சோதிச்சு பார்த்தேன். 2 வாரமா எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. 3வது வாரம் அந்த பயம் எனக்கு போயிடுச்சு. நிச்சயமா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், என்ன நரகத்துல தூக்கி போட மாட்டான். ஏன்னா நான் தவறு செய்தால், தவறாக பேசினால் சுட்டி காட்டக்கூடிய குடிமக்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். ஃபலம் அரத் ஹாத அலைய அஹ்யானி அல்லாஹு அஹ்யாஹு, இவர் என்னுடைய வார்த்தைகளை மறுத்து பேசிய போது எனக்கு உயிர் வந்து விட்டது, அல்லாஹ் அவரை வாழ வைப்பானாக. வரஜவுத்து அல்லாஹ் யஜஅலல்லாஹு மின்ஹும், நிச்சயமாக நான் நரகத்திலே தூக்கி போடப்படக்கூடியவர்கள் ஒருவராக நான் இருக்கப் போவதில்லை என்பதை இவருடைய மறுப்பு சொல் எனக்கு உணர்த்தி காட்டிவிட்டது என்று ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக முஸ்னத் அபி யஅலா என்கிற நூலில் ஹஜ்ரத் இப்னு உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக இந்த ஹதீஸ் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு மன்னராட்சிகள் நடக்கக்கூடிய நாடுகளில் என்ன நிலை? எவ்வளவு பெரிய ஸ்காலரா இருந்தாலும் மூச்சு விட முடியாது. யார் ஜால்ரா பெருசா அடிக்கிறானோ அவனை 2 ஹரம்களுக்கும் கூட என்ன செய்வாங்க, தலைமை முஃப்தியாவும் ஆக்குவாங்க. ஜால்ரா வேகமா அடிச்சா அவர் தான் யாரு, பெரிய முஃப்தி. எதிர்த்து பேசினவர் அன்றகொண்டு சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுவார். அவர் என்ன ஆனார்னே தெரியாது. எதிர்த்து பேசினது தான் கடைசி பேச்சா இருக்கும். அதுக்கப்புறமா அவர் என்ன ஆனார்னே தெரியாது. வருடக்கணக்காக அவர்கள் சிறைகள் அடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அடையாளமும் நடந்து முடிந்து விட்டதை நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கள யதார்த்தங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. மன்னராட்சியில மட்டுமல்ல,
குடியாட்சி நடக்கக்கூடிய நாடுகளிலும் அதுதான் நிலை. ஆட்சியாளர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுனாங்க, ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசுனாங்கன்னு சொன்னால் உடனே அவங்களுடைய வீடுகள் என்ன செய்யப்படுது, புல்டோசர் கொண்டு இடிக்கப்படுகிறது, ரைடு வருது. செல்வந்தராக இருந்தால் ரைடு போகுது, ஏழை வாழைகளாக இருந்தால் வீடுகளை புல்டோசரை வச்சு இடிக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் பக்கா பிளானில் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி காட்டி கதையை முடிச்சிடுறாங்க. இது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கின்றது. அப்போ இந்த அடையாளமும் நடந்து முடிந்து விட்டது என்பதற்கு நாம் வாழக்கூடிய காலமே ஒரு பெரிய உதாரணமாக இருக்கின்றது. அதற்கடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக, ரஜுலும் மின் பனி சுலைம், பனு சுலைம் என்கின்ற கூட்டத்தை சார்ந்த ஒரு நபித்தோழர் ஒருவர் அறிவிக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சதகூனு மஆதினு யஹதுருஹா ஷிராருன் நாஸ். என் சமுதாயத்து மக்கள் வாழக்கூடிய நிலங்களில், முஸ்லிம்களுடைய நிலங்கள்ல பூமிக்கு அடியில் கனிம வளங்கள், பூமிக்கு அடியில கனிம வளங்கள் கிடைக்கும். ஆனால் அதை கண்டெடுத்து வெளியில கொண்டு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வெளியில எடுக்கக்கூடியவர்கள் மக்களில் தீயவர்களாக இருப்பார்கள். அதாவது நல்லடியார்கள் வாழக்கூடிய, என் சமுதாயத்து மக்கள் வாழக்கூடிய நிலத்துல இருக்கக்கூடிய கனிம வளங்களை அவங்கள எடுக்கணும். அவனுக்கு அதுக்குள்ள நாலேஜ் இருக்காது, அறிவு இருக்காது. யார் வந்து எடுத்து கொடுப்பா? வெளிநாட்டுக்காரன் வந்து எடுத்து கொடுப்பான். கீழே பெட்ரோல் இருக்கும், தங்கம் இருக்கும், கேஸ் இருக்கும், அலுமினியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதை வெளியில எடுக்கக்கூடிய ஞானம் அவர்களுக்கு இருக்காது. அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், அதில் அந்த கழிவு பொருளில் 150 வகையான பொருட்களை தயாரிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இவனுக்கு தெரியாது. இதை எடுத்து பயன்பாட்டுக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடியவனாக யார் இருப்பான்னு சொல்லி கேட்டா ஷிராருன் நாஸ், மனிதர்களில் ஆக தீயவர்கள் தான் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கமளிக்கக்கூடிய விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள், தங்கம், வெள்ளி, செம்பு, இன்னும் பல உலோகங்கள் தான் இதிலே மஆதின் கனிம வளங்கள் என்று சொல்லப்படுவதனுடைய பொருள் இதுதான். இதை வெளியில எடுப்பதற்கு இன்றைக்கு முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய எந்த அறிஞர்களும் தயாராகுவதற்கு முன்னாடியே, அந்த ஞானங்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு கிடைப்பதற்கு முன்னாடியே யாருக்கு கிடைச்சிருச்சு? அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் கிடைத்து விட்டது. அவன் தான் அதையெல்லாம் எடுத்து அதிலிருந்து எல்லா வகையான பலன்களையும் அனுபவிச்சுக்கிட்டு அரபு நாட்டுக்கு சக்கையை கொடுத்துட்டு இவன் என்ன பண்றான், எல்லா ஜூஸையும் அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே வந்து தளங்களை அமைச்சுக்கிட்டு அந்த மக்களை அடிமையாக, சிந்தனை ரீதியாக அடிமைகளாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை நாம வந்து பார்க்கிறோம். இதுவும் மிக சர்வசாதாரணமாக நம்ம கண்ணுக்கு முன்னாலே குழந்தை பிள்ளைங்களுக்கு கூட தெரியக்கூடிய அளவுக்கு வெளிப்படையாக நிறைவேறி நடந்து முடிந்து விட்டதை நாம பார்க்க முடிகிறது. அதே போல இன்னொரு முக்கியமான அடையாளம் சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அமானிதம் என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒன்று. இன்னா அரதுனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்த், வானங்களிடமும் பூமியிடமும் நாம் அமானிதத்தை எடுத்து காட்டினோம். இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னோம். அவை மறுத்து விட்டன. மனிதன் தான் செயல்படுத்துவதாக சொன்னான், ஆனால் அவன் சரியாக செயல்படுத்தவில்லை. இன்னஹு கான பலூமன் ஜஹூலா, அவன் மூடனாகவும் அநீதி இழைப்பவனாகவும் ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அமானிதம் என்பது இஸ்லாத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்னல் அமானத நஸலத் ஃபீ ஜுதுரி குலூபி ரிஜால். அமானிதம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் அது பொறுப்பாக கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆனால் காலப்போக்கில் அந்த அமானிதத்துக்கு எந்த மரியாதையும் மனித சமுதாயத்தில் இல்லாமல் போய்விடும். நான் ஒரு பணத்தை கொடுத்து வைக்கணும், யார்கிட்ட கொடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்பானா. அதுவா அந்த 3வது தெருல ஒருத்தர் இருப்பாரு, பாய் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வைங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்களாம். சொந்த நம்பிக்கையான ஆட்கிட்ட தானே போய் கேட்பான், கொஞ்சம் காசு வச்சிருக்கேன், வெளியூர் போயிட்டு வந்து வாங்கணும். அந்த 3வது தெருல ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட கொண்டு போய் கொடுப்பா, வேற எவனையும் நம்பி கொடுத்துட்டு போயிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்களாக சுருங்கி போய் விடுவார்கள். அந்த அளவுக்கு மனிதர்கள்
மனித தலைகள் இருக்கும், யாருமே மனித பண்புகளோட இருக்க மாட்டார்கள். எனாமுர் ரஜுலுன் நௌமத்த ஃபத்துக்பதுல் அமானத்து பின் கல்பிஹி ஃபயதில்லு அசுருஹா மிஸ்ல அசரில் பக்தி. ஒரு மனிதன் உறங்கும் போது நல்ல நிலையில தான் உறங்குவான், காலையில விழிக்கும் போது அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவையில்லை என்கிற உணர்வோடு அவன் எழுந்திருப்பான். ஊர் உலகத்தில் எல்லாருமே அமானிதத்தை பண்ணிட்டு இருக்கான், நான் எதுக்கு ஒழுங்கா வாழணும்? ஊர் உலகத்தில் அவன் தப்பா, இவன் தப்பு பண்றான், இவன் தப்பு பண்றான், இவன் ஏமாத்துறான், அவன் மோசடி பண்றான், நான் எதுக்கே ஒழுங்கா நடந்துக்கணும் என்று நினைப்பான். அமானிதம் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டு திரும்ப வாங்குவது பத்திரமா கொடுக்கிறது மட்டுமல்ல அமானிதம் என்பது. அமானிதம் என்பது நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளும் அமானிதம் தான். பொறுப்புகளும் அமானிதம் தான். அமானிதத்துக்கு மோசடி நடந்தால் கியாமத்து நாளை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். அமானிதத்துக்கு மோசடி நடந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்கும்போது, ஆட்சி பொறுப்பை மக்கள் தகுதியற்றவரிடத்தில் கொடுத்து விடுவார்கள். என் கையில ஒரு பொறுப்பை கொடுத்து உனக்கு நேர்மையான ஆட்சியாளர் நீ யாரை நினைக்கிறியோ அவனை சொல்லுன்னு கேட்டா இவன் ஆட்சியை பத்திலாம் கவலைப்பட மாட்டான். எதை இல்லாம மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், இவர் பார்க்கறதுக்கு அழகா இருக்காரு அதனால இவருக்கு ஓட்ட போடுவோம், இவர் நல்லா நடிப்பாரு அதனால இவருக்கு ஓட்ட போடுவோம், இவர் ப்ரோன்னு பேசுறாரு, நம்ம லாங்குவேஜில் பேசுறாரு, போடு ஓட்டன்னு ஒரு பொறுப்பு இல்லாத மனிதர்கள் நடந்து கொள்வார். அமானிதம் என்பது அது மட்டுமல்ல. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, அமானிதம் என்றால் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்கிறார்கள், உஸ்ருல் ஜனாபா, ஜனாபத்து தொடக்கு ஏற்பட்டு விட்டால், குளிப்பு கடமையாகி விட்டால் குளிப்பது அமானிதம்னு சொல்றாங்க. குளிப்பு கடமையாயிட்டா அதை குளிக்காம எந்த இபாதத்து செஞ்சாலும் அந்த இபாதத்து வீணு. இது யாருக்காவது தெரிய போகுதா? குளிக்கிறது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் தான் தெரிய போகுது. இது யாரு பார்க்க போறா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி குளிக்காம இருக்கிறதும் அமானிதத்துக்கு செய்யக்கூடிய மோசடி, துரோகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அப்ப அமானிதம் என்பது ஒரு விரிந்த பொருளை கொண்டது. அந்த அமானிதம் என்பது ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால், மக்கள் எல்லாம் அது அதெல்லாம் நிறைவேற்றணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, அவன்லாம் நிறைவேற்ற வாசிக்கிறான், இவன்லாம் நிறைவேற்ற வாசிக்கிறான் என்று ஆகிவிடும். கடைசியில் எப்படி ஆகிடும்னா, அமானிதம் என்கின்ற அந்த உணர்வு என்பது ஒரு தீ காயம் சுற்றுச்சுன்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த தழும்பு இருக்கும்ல, அந்த மாதிரி மனிதர்களுடைய உள்ளத்துல அமானிதம் என்பது ஒரு தழும்பு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான். அமானிதம்ங்கிற வார்த்தை இருக்கும், யார் அதை நிறைவேற்றவெல்லாம் மாட்டாங்க. பேருக்கு அமானிதத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லுவானே தவிர பேரு தான் சொல்லுவான், பெருசா பேசுவான், ஆனா அதை நிறைவேற்றக்கூடியவனாக அவன் இருக்க மாட்டான். பெயர் அளவுக்கான ஒன்றாக அமானிதம் என்பது மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட அப்படித்தான். பேங்குகள், நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய பேங்குகளை திவாலா போயிடுச்சுன்றான். அப்படித்தானே? காசு பணத்தை கொடுத்தா யார் நமக்கு பத்திரமா திரும்ப தர்றதுக்கு யார் இருக்காங்க? விளக்கங்கள் தான் சொல்லுவானே தவிர யாரும் விளக்கம் சொல்லுவான், இந்த பணத்தை எப்படி செலவாச்சு தெரியுமா அப்படின்னு 4-5 பக்கத்துக்கு விளக்கம் சொல்லுவான், ஆனா பணத்தை திரும்ப தர மாட்டான். விளக்கத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இப்படி ஏமாற்றுதல் என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கடுத்து பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது என்னன்னா கத்ரத்து ரித்தத்தி வல் ஹுரூஜ் மினத் தீன், கூட்டமாக இஸ்லாத்தை விட்டு முஸ்லிம்கள் வெளியேறுவார்கள். கூட்டமாக இஸ்லாத்தை விட்டு முஸ்லிம்கள் வெளியேறுவார்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூ தாவூத் என்கிற நூலில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. தலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துன் நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற சூராவை ஓதினார்கள். அதுல என்ன வருது? அல்லாஹ்வினுடைய உதவி வந்துவிட்டால், வெற்றி வந்துவிட்டால் மக்கள் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழையக்கூடிய காட்சியை நபியை நீங்கள் பார்ப்பீர்கள். ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. மக்கள் கூட்டமா இஸ்லாத்துக்கு வரும்போது நபிக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டா, இறைவனை புகழ்ந்து துதிக்க வேண்டும். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான். இந்த ஹதீஸ் வாழ்க்கையில இருந்து, சம்பாத்தியத்துல இருந்து யார் ரிட்டையர்ட் ஆகுறாங்களோ அவங்க என்ன செய்யணுங்கிறத இந்த குர்ஆனுடைய வசனம் தான் சொல்லுது. சம்பாத்தியம் கிடையாது, ரிட்டையர்ட் ஆயிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், பிள்ளைங்கள் சம்பாதிக்கிறாங்க, நம்ம வாழ்றோம், எங்கே இருந்தோ வருமானம், நம்ம முன்னால போட்ட உழைப்புல இருந்து வருமானம் வந்துகிட்டு இருக்கு, சந்தோஷமா வாழ்றோம். இப்போ அவங்க என்ன செய்யணும்னா, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அப்படிங்கிற வார்த்தையையும் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிற வார்த்தையும் அதிகமாக சொல்ல வேண்டும். பணி நிறைவு ஊற்றுறது.
இந்த ஆயத்து இந்த சூரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு 80 நாளைக்கு முன்னால இறங்குச்சு இந்த ஆயத்து. இந்த சூரா இறங்கினவுடன் எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அழுதார்கள். ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? மாலி ஹாத ஷேக் எபுக்கி, ஏன் இந்த வயோதிகர் மட்டும் அழுது கொண்டிருக்கிறார் என்று கேட்கும்போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் இதுல என்ன சொல்றான் பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்து விட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமா தானா இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னு சொல்றான். எப்போ மக்கள் தானா வர ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ அழைக்கக்கூடிய அழைப்பாளரின் வேலை முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். அதாவது அவங்க என்ன செய்ய போறாங்க, இந்த உலகத்தில் இனிமே அவங்க வாழ்றதுக்கான காலங்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன, அல்லாட்ட அவங்க சீக்கிரம் போயிடுவாங்க என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிவிட்டு பிறகு சொன்னார்கள், லயஹ்ருஜன்ன மின்ஹு அஃப்வாஜன் ஹத்தா தஹலு ஃபீஹி அஃப்வாஜன். எப்படி மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ள கும்பல் கும்பலா வந்தாங்களோ, இந்த குடும்பம் இந்த ஊரை சார்ந்தவங்க இன்னைக்கு வந்தாங்க, இந்த ஊரை சார்ந்தவங்க இன்னைக்கு வந்தாங்க, பனு தமீம் காலையில் சொன்னோம்ல, பனு தமீம் கூட்டத்தார்கள் வந்தாங்க, இப்படி கூட்டம் கூட்டமா வந்தது மாதிரி மொத்தமா வெளியில போவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ் எப்படி வருது, ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி, இந்த ஹதீஸ் நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் ஹாக்கிம்ல இருக்குது. அடுத்து நான் சொல்ல போற ஹதீஸ் அபூ தாவூதில் இருக்கிறது. ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன பைன யதை ஸாஅத்தி ஃபித்னன் ககிதாஇல் லைல் முத்லிமி. அடர்ந்த இருள் போல, ஒரு இரவின் இருள் போல பல குழப்பங்கள் கியாமத்துக்கு முன்னால் தோன்றும். அந்த குழப்பங்களால பாதிக்கப்படக்கூடிய முஸ்லிம்கள் என்ன செய்வாங்கன்னா, காலையில முஸ்லிம்களா இருப்பார்கள், சாயங்காலம் இறைவனை மறுப்பவர்களாக மாறிவிடுவார்கள். சாயங்காலம் முஸ்லிமா இருந்தவன் மறுநாள் காலையில இறைவனை மறுப்பவனாக மாறிவிடுவான். காலையில ஒரு ஸ்டாண்டு, மாலையில ஒரு ஸ்டாண்டு. மூமின்களுடைய நிலை அப்படி இருக்கும், மாறி மாறி ஈமான் இப்படி பறிபோய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மூமின்களுக்கு வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இது இப்போ மெட்ராஸ்ல, சென்னை, இந்தியாவில் இது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அம்மாப்பட்டினம், அதிராம்பட்டினம், நாகூர், இந்த பகுதிகளில் வாழக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா என்ன பண்றான்னு சொன்னா, இஸ்லாத்தின் கருத்துக்களை எதிர்த்து பேசக்கூடியவனாக சோசியல் மீடியால கருத்து போட்டுட்டு இருக்கான். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் ஃபார்ம் பண்றாங்க. அந்த யூனியனுக்கு என்ன பேருன்னு கேட்டா எக்ஸ் முஸ்லீம். அந்த அமைப்புக்கு பேரே என்னதுதான், எக்ஸ் முஸ்லீம் தான். கேரளால எக்ஸ் முஸ்லீம்கள் அப்படின்ற பேர்ல ஒரு அமைப்பே இருக்கு. தமிழ்நாட்டில் அது அதிகாரப்பூர்வமா கிடையாது, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பா கிடையாது. கேரளால இப்போ ஒருத்தர் சிஎம் இருந்து தோத்து போனார்ல, பினராயி விஜயனுடைய அவர் சொல்றாரு, எக்ஸ் முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்காது. அவரையே பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ ரெய்டு அனுப்பிட்டான், அவர் வீட்டுக்கு ரெய்டு அனுப்பிட்டான். அப்போ எக்ஸ் முஸ்லிம்கள் அரசாங்கத்தால ஊக்குவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன வேலைன்னு கேளுங்க. அவங்களுக்கு இப்போ இந்த எக்ஸ் இணையதளம் இருக்குல்ல, நம்ம ட்விட்டர்னு சொல்றான் பாருங்க, இதுல ஹோஸ்ட் வச்சு நிகழ்ச்சி நடத்துவான், அதுல இஸ்லாத்தை திட்டுவான், இழிவாக விமர்சிப்பான். ஆயிஷா நாயுடைய திருமணம், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விஞ்ஞானத்துக்கு முரணாக ஷைத்தான் சூரியனுடைய கொம்புல இருந்து உதிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஹதீதுகள், இதையெல்லாம் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி போடுவான். தச்சையிலா ஒரு தடவை பார்த்துட்டு இருக்கும்போது நான் உள்ள போயிட்டேன், இப்படி நடந்துகிட்டு இருக்கேன்னு நான் மறுப்பு சொல்றேன், உடனே என்னை பிளாக் பண்றான். நான் கேட்க முடியும், என்னால பேச முடியாது. என் மைக் அவன் ஆஃப் பண்ணிட்டு என்னை கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம இளைஞர்கள் சில பேர் ஃபோன் பண்ணி, இந்த சாக்கடைக்குள்ள நீங்க வராதீங்க, ரொம்ப ரொம்ப அசிங்கமா தான் பேசுவாங்க, எல்லாம் வயசு பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க போறதில்லை. அவ்வளவு இழிவாக இஸ்லாத்தை விமர்சிக்கிறாங்க, எல்லாம் பாய் பசங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீ இப்ப முஸ்லீமா இல்லையா? அந்த 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 ஒரு 3-4 நிமிஷத்துல தான் அதோட என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. நீ முஸ்லீமா இல்லையா? நான் முஸ்லீம் இல்லை. அப்போ உன் பேர் அப்துல் ரஹ்மான் அப்துல் காதர் முஸ்லீம் பேரா இருக்கு. அது எங்க பெற்றோர்கள் வச்ச பேருங்க, நான் பாய் கிடையாது, நான் முஸ்லீம் கிடையாது. சரி, அப்ப இப்ப நீ யாரு? நான் எக்ஸ் முஸ்லீம். நான் கேட்டேன், இப்போ நீ யாருன்னு சொல்லு. எக்ஸ் முஸ்லீம்னா முன்னாள் முஸ்லீம்னு அர்த்தம். இப்ப நீ யாரு? கிறிஸ்டியனா, இந்துவா, யூதனா, கம்யூனிஸ்டா, ஏத்திஸ்டா? நீ யாரு? இப்ப நீ யாரு?
அப்படின்னு கேட்டா அது உதிரி கும்பல். காலையில கம்யூனிஸ்ட் மாதிரி பேசுவான், சாயங்காலம் வந்து கடவுள் மறுபாளனா பேசுவான், மறுநாளை காலையில கிறிஸ்துவ மாதிரி பேசுவான். ஒரு நிலையில்லாத கொள்கை உடையவன். அப்ப நான் சொன்னேன், இப்போ உன்னுடைய அடையாளத்தை உனக்கு சொல்ல முடியவில்லை, உனக்கு ஏன் பழைய அடையாளம்? எக்ஸ் முஸ்லீம் யாராவது ஒருத்தன் என் பழைய பேரை சொல்லி தானே அடையாளப்படுத்துவானா? நான் இது ஆக்கணும் பழைய அடையாளத்தை யாராவது சொல்லுவானா? இப்போ உன்னுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு தான் என்னை பிளாக் பண்ணிட்டு அவ்வளவு கேள்வி பண்ணிட்டு உட்காந்து. இது தமிழ்நாட்டில் பரவலா நடக்கு. உங்களுக்கு தெரியும், சுபவீர பாண்டியன் தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான பேச்சாளர் உண்டு. அவர் பெரியாரிஸ்ட், பழகிறதுக்கு இனிமையான மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அவர்கிட்ட லைவ்ல ஒரு பையன் கேட்கிறான், அதிராமண்டத்து பையன். அந்த பையன் ஏதோ ஒரு சலாம்னு ஒரு பேர் வருது. அந்த பையன் கேட்குறான், ஐயா வணக்கம், அவரை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நீங்க வந்து இந்து மதத்தை எல்லாம் நிறைய விமர்சிக்கிறீங்க, ஏன் இஸ்லாத்தை விமர்சிக்கவே மாட்டீங்க? இவன் இஸ்லாத்தை மட்டும் விமர்சிக்க மாட்டீங்களா? அது எப்படி? அது மதம்னா எல்லா மதத்தையும் தானே நீங்க எதுக்கணும். பரிசுத்த ஆவியில இட்லி ஆகுமான்னு கேட்குறீங்க, 786 அல்லாவுடைய ஃபோன் நம்பரான்னு ஏன் கேட்க மாட்டீங்கன்னு இவன் இங்க இருந்து அவருக்கு எடுத்து கொடுக்குறான். அவர் 10 நிமிஷம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, நீங்க சொல்றது உண்மைதான், நாங்க வந்து இந்து மதத்தை விமர்சிக்கிற அளவுக்கு நாங்க வந்து இஸ்லாத்தை விமர்சிக்கிறது இல்லதான், அது உண்மைதான், நேர்மையா பார்த்தா நாங்க விமர்சிக்கத்தான் செய்யணும், ஆனா நீங்க விமர்சிக்க மாட்டோம். ஏன் நாங்க விமர்சிக்க மாட்டோம்னு சொன்னா, அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய எங்களுடைய போராட்டத்தில் இவங்க தான் எங்களுக்கு துணை நிற்கிறாங்க, இவங்க எங்களுக்கு நட்பு சக்தியா இருக்கிறாங்க, அதனால அவங்கள என்ன செய்ய முடியாது, நாங்க அனாவசியமா வந்து பகைக்க முடியாது. ரெண்டாவது, அவங்கள்ட்ட வந்து இந்த அடுக்குகள், சாதிய அடுக்குகள் கிடையாது. இந்த தெருவில் பிறந்தவன் அதனால உயர்ந்தவன், இந்த தெருவில் பிறந்தவன் அப்படின்னு அவங்கள்ட்ட எந்த அடுக்குகளும் கிடையாது. நாங்க அந்த மதத்தால வஞ்சிக்கப்பட்டதுனால எங்களை எந்த மதம் துன்புறுத்துச்சோ அந்த மதத்தை தான் நாங்க என்ன செய்ய முடியும், விமர்சிக்க முடியும். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் இருக்குதுன்னு சொல்றான் அவன். இஸ்லாத்துல வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, பெண்களுக்கு வந்து அநியாயம் நடக்குது, அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டியதானே. அப்போ அவர் சொல்றாரு, அதெல்லாம் நீங்க தான் கேட்கணும், நாங்க எப்படி இந்த மதத்துக்குள்ள அநியாயத்தை நாங்க கேட்கறோம், அது மாதிரி நீங்க கேளுங்க, எங்களை ஏன் வந்து கோத்து விடுறீங்கன்ட்டு அவர் வந்து நைஸா அதுல இருந்து ரிலீஃப் ஆகி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி எக்ஸ் முஸ்லீம்ங்கிற பேர்ல இருந்துகிட்டு ஒரு நான் முஸ்லீமை போய் நீ ஏன் இஸ்லாத்தை விமர்சிக்கலன்னு கேட்கிற அளவுக்கு நம்ம பசங்க தயாராயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு யூனியனா உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க தங்களுக்கு வச்சுக்கிற பேர் வந்து எக்ஸ் முஸ்லீம். இது தமிழ்நாட்டில் அப்படி தலை தூக்கி வரக்கூடிய நேரத்தில் தான் பெரியாரிஸ்டுகள் எல்லாம் அவங்கள கைவிட்டுட்டாங்க. அதுக்கு நம்ம கிரவுண்ட்ல சில சின்ன சின்ன சந்திப்புகள் நடத்தினோம், சில விளக்கங்களை சொன்னோம். பெரியாரிஸ்டுகள் கைவிட்டோன்னே தமிழ்நாட்டில் அது வந்து அமைங்கி இருக்குது. ஆனால் கேரளாவில் ரொம்ப வலிமையாக அது வந்து வளர்ந்தது. அநேகமாக இனிமேல் அது அமங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ மொத்தமாக இஸ்லாத்தை விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேறக்கூடிய ஒரு மனநிலை நாம வாழக்கூடிய பகுதியிலே இருந்து கொண்டு இருக்கிறது. மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40, அவர் வஃபாத்தாகியே 99 இறுதியில் வஃபாத்தானாங்க. வஃபாத்தாகி 27 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, ரித்தத்தும் வலா அபாபக்கர் லஹா. அந்த புத்தகத்தின் பெயர் என்னன்னா, மதமாற்றம் நடக்கிறது ஆனால் அதை தடுக்க அபூபக்கர் இல்லையே. அந்த புத்தகத்துக்கு தலைப்பே அப்படிதான், மதமாற்றம் நடக்கிறது அதை தடுப்பதற்கு ஒரு அபூபக்கர் இல்லையே. ரித்தத்தும் வலா அபூபக்கர் இல்லாத மதமாற்றம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு அப்புறமாக ஜக்காத்தை தரமாட்டோம் என்று சிலர் மறுத்தார்கள். முஸ்லீம்களிலேயே அடிப்படை கடமையான ஜக்காத்தை தரமாட்டோம் மறுத்தாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அயன்குசு தீனு வான ஹய்யுன், நான் உயிரோடு இருக்கும்போது மார்க்கத்தின் ஒரு கடமையை, அந்த மார்க்கத்தில் உள்ள ஒரு கடமையை அகற்றுவதா, 5 கடமையை 4 கடமையா சுருக்கிறதா முடியாது, நான் உங்களை ஏத்து சண்டை போட போறேன்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் அவர்களே கொஞ்சம் நிதானமா போக வேண்டிய நேரம் ரசூலுல்லாஹ் இப்ப நமக்கு இல்ல, கொஞ்சம் பொறுமையா போங்க, உங்க வீட்டுக்குள்ளவே நீங்க உட்கார்ந்துக்குங்க, பிரச்சனை தானா அடங்குனதுக்கு அப்புறம் நிதானமா பேசிக்கிடலாம் அப்படின்ட்டு. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜப்பாருன் ஃபில் ஜாஹிலியத்தி வ கவாருன் ஃபில் இஸ்லாம், ஜாஹிலியாவின் காலத்திலே பெரிய வீரராக இருந்து விட்டு இஸ்லாம் வந்ததற்கு, இஸ்லாத்துக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது கோழையா போறீங்களா, நடக்காது, நீங்களே ஒதுங்கினாலும் சரிதான், நான் விட மாட்டேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உறுதியாக இருந்து அவங்களுக்கு எதிராக போராடி ஜக்காத்தை கண்டிப்பா தந்துதான் ஆகணும்னு சொல்லி எல்லாரையும் கட்டாயப்படுத்தி அந்த ஜக்காத்தை வந்து வசூலித்தாங்க. இந்த சம்பவத்தோட மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி அவர்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி
இந்த புத்தகத்தை எழுதும் போது உலகத்துல ஒரு ரித்தா இருந்தது, ஒரு மதமாற்றம் நடைபெற்று கொண்டிருந்தது. சொல்றாங்க மதமாற்றம் இப்ப நடக்கிறது, ஆனால் அபூபக்கர் இல்லை, நாம தான் அபூபக்கர், நம்ம தான் அதை தடுக்கணும் என்று அவர்கள் மக்களிடத்துல அறிஞர்களிடத்துல கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த உரையை, இது ஒரு உரை தொகுப்பு, அவங்க பேசின பயானுடைய தொகுப்பு தான் அந்த புத்தகம். அது எங்க பேசுறாங்கன்னு சொன்னா அரபு நாட்டுல மதீனாவினுடைய யூனிவர்சிட்டியில அவங்க அந்த உரையை நிகழ்த்துகிறார்கள். அதுல அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஈராக்ல, லிபியால, இந்த மாதிரியான முஸ்லிம் நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய நடைமுறைகளை விட்டுவிட்டு மெல்ல மெல்ல மன்னர்களைப் போல தங்களை காட்டிக் கொள்கிறார்கள், தங்களுக்கு சிலை வைத்துக் கொள்கிறார்கள், தங்களை வழிபடுகின்ற ஒரு கடவுளாக மக்கள் மத்தியில சித்தரிக்கிறாங்க. இதெல்லாம் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விலகி போற ஒரு முயற்சி தான். எல்லாரும் கம்யூனிஸ்டுகளாக தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். இஸ்லாத்தை விடவும் கம்யூனிசம் தான் வலிமையானது என்று அவர்கள் நம்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது ஒரு ரித்தத்து, இது ஒரு மதமாற்றம், இதை நம்ம அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் பேசினார்கள். இப்போ இந்த நபிமொழியை பார்த்தோம்னு சொன்னா 50 வருஷத்துக்கு முன்னால இந்த முன்னறிவிப்பு, கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்னறிவிப்பு 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுன்னு வச்சுக்கிட்டா கூட, இல்ல சதாம் ஹுசேன் அப்படியெல்லாம் மாறல, கதாஃபி அப்படியெல்லாம் மாறல அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, நாம வாழக்கூடிய தெருக்கள்ல இந்த ஹதீஸ் நடைமுறையில் இருந்துக்கு. மெல்ல மெல்ல நம்முடைய இளைஞர்களை என்ன செய்யறாங்க, மதம் மாறி போய்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்ப இந்த நபிமொழியும் நடைமுறைக்கு வந்துவிட்டதை நாம என்ன செய்ய முடியுது, உணர முடியுது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், தஅல்லமுல் ஃபராயித், அதாவது சொத்து பாக பிரிவினை பற்றிய விளக்கங்களை நீங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சொத்து, அதாவது தகப்பன் இறந்து போனா, தாய் இறந்து போனா அந்த சொத்துக்களை எப்படி பிள்ளைகள் பங்கு வைத்துக் கொள்வது அப்படிங்கிற அந்த ஞானத்தை, அந்த அறிவை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வஅல்லிமுஹா, அதை மக்களுக்கு நீங்கள் கற்றும் கொடுங்கள். நீங்க கற்றுக்கொள்வதோடு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏனென்றால் ஃபஇன்னஹா நிஸ்ஃபுல் இல்ம், மொத்த கல்வியிலும், நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய மொத்த கல்வியிலையும் சரிபாதி அந்தஸ்து பெற்றது இந்த கல்வி. ஃபராயில் என்கிற வாரிசுரிமை சட்டம் என்பது நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்வியிலே சரிபாதியை போன்றது. அதை என்ன செய்யுங்க, நீங்க மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அது மட்டும். அதுக்கடுத்து சொல்றாங்க, வஹுவ யுன்சா, அது மெல்ல மெல்ல மறக்கடிக்கப்படும். அந்த கல்வி என்ன செய்யப்படும், மக்கள் மத்தியிலிருந்து மறக்கடிக்கப்படும். அது மட்டுமல்ல, வஹுவ அவ்வலு ஷைஇன் யுன்ஸா மின் உம்மத்தி, என் சமுதாயத்தினுடைய அன்றாட வாழ்வில் இருந்து அகற்றப்படுகின்ற ஒரு கல்வியாகவும் அது இருக்கும். அது மறக்கடிக்கப்படும் என்பது மட்டுமல்ல, என் சமுதாயத்து மக்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மெதுவா ஒதுக்கி வச்சிருவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு மாஜா என்கிற நூலில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. இப்ப பாருங்க, இன்னைக்கு நடைமுறை எப்படி இருக்கிறது. ஒரு அரபு கவிஞன் ரொம்ப அழகா சொல்றான் ஒரு கவிதையில, முன்பெல்லாம் பெற்றோர் இறந்த பிறகு பிள்ளைகள் சொத்துக்களை பிரித்துக் கொள்வார்கள் தங்களுக்கு இடையில. இப்போதெல்லாம் பெற்றோர் இறந்த பிறகு அந்த சொத்துகள் பிள்ளைகளை பிரித்துக் கொண்டிருக்கின்றன. சொத்து தான் என்ன செய்யுது, பிள்ளைகளை பிரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கின்றார். அது வரைக்கும் ரொம்ப அமைதியா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க, பிரியமா இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பாப்பா போனதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, சண்டை, பிரச்சனை, பூசல், குழப்பம் எல்லாம் ஒரு குடும்பத்தில் எதுக்காக இது வருது? தெள்ள தெளிவா சொல்லப்பட்டிருக்குல்ல, யாருக்கு எவ்வளவு எல்லாம் தெளிவா சொல்லியாச்சு இல்ல, அப்புறம் ஏன் சண்டை வருது? உடனே நீதிமன்றத்துக்கு போறான். இப்ப அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர போறான். இப்போ அந்த வாரிசுரிமை சட்டம் இருக்கு இல்லையா, அது இஸ்லாமிய சட்டப்படி தான் முஸ்லீம்கள் அதை செயல்படுத்தி கொள்ளலாம். இந்தியாவில் அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. இப்போ சட்டம் கொண்டு வர போறான். இப்போ அதுக்கு அவன் என்ன சொல்றான், சட்டம் கொண்டு வரதுக்கு ஒரு காரணம், அமெண்ட்மெண்ட்டுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, உங்க சட்டத்துல உங்களுக்கு அநீதி நடக்கிறதாக எங்கள்கிட்ட நிறைய வழக்குகள் வருது. காலையிலே நான் சொன்னேன், நீதிமன்றத்துக்கு போறதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். நீதிமன்றத்துக்கு நீங்க வழக்குன்னு போகும்போது நீங்க டேட்டா சொத்துக்கு அவன் கையில கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இஸ்லாமிய சட்டத்தால நான் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டேன், அதனால உன் சட்டப்படி எனக்கு தீர்ப்பு கொடு நீங்க போனீங்கண்டா
10 கேஸ் 20 கேஸ் 1000 கேஸ் 10,000 கேஸ் 30,000 கேஸ் 50,000 கேஸ் 1.5 லட்சம் கேஸ் இந்தியாவில் உள்ள எல்லா நீதிமன்றங்களையும் சிவில் இதில் நடந்துகிட்டு இருக்கு, சிவில் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குது. ஆகையினால நாங்க சட்டத்தை ரெகுலேட் பண்ண போறோம். இந்த சட்டத்தால முஸ்லீம்களுக்கு பிரச்சனை தான், நாங்க வழிகாட்ட போறோம்னு சொல்றான் அவன். அல்லாஹ் ரசூலும் காட்டாத வழியை எங்களால காட்ட முடியும்னு சொல்றோம். சட்டம் வரப்போகுது, அது எப்போ வரப்போகுதுங்கிறது அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா வரப்போகுதுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படித்தான் சொல்லுவான், சொல்லிக்கிட்டே இருப்பான். டக்குன்னு திடீர்னு ஒரு நாள் பார்லிமெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவான். என்ன பண்றாங்கன்னா, எம்பிக்கள்கிட்ட உட்காந்து பேசும்போது, என்னங்க இது இவ்வளவு பெரிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம், நீங்க எல்லாம் உட்காந்து எதிர்த்து பேச மாட்டீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு சொன்னா, ஒரு எம்பி சொல்றாரு, பாய் அதை ஏன் கேட்குறீங்க பாய், ஒரு மசோதாவை இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு மசோதா பாஸ் பண்ணணும், கொண்டு வரணும்னு சொன்னா அந்த பில்லை என்ன பண்ணணும், முதல் நாளே என்ன பண்ணணும், எம்பிக்களுக்கு கொடுக்கணும். எம்பிக்களுக்கு எப்படி கொடுக்கணும், ஹார்ட் காப்பியாகவும் கொடுக்கலாம், மெயிலாகவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும், அவ்வளவுதான் எம்பிக்களுக்கு. இவன் என்ன பண்றான்னு சொன்னா, மறுநாளை காலையில 9 மணி 10 மணி 11 மணிக்கு பார்லிமெண்ட் கூடுதுன்னா, முதல் நாள் நைட்டு 11:59 தான் மெயில் அனுப்புறது. மெயிலில் என்ன தேதி இருக்கும், முதல் நாள் தேதி இருக்கும். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா முதல் நாள் தேதி தான் அதுல வரும். நாங்க முதல் நாளே அனுப்பிட்டோம் அப்படிங்கிறது. இவன் 500 பக்கத்தை படிக்க முடியுமா? எம்பிக்கெல்லாம் ராத்திரி 12 மணிக்கு மேல என்ன நிலைமையில இருப்பான்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். அவனுக்கு தான் தெரியாது நம்ம எப்படி இருக்கோம்னு. அவ்வளவு மதப்புல இருப்பாங்க. எல்லா எம்பிக்களையும் சொல்லல. காலையில் எந்திரிச்சு அவன் படிப்பானா, தொகுதியிலிருந்து வந்துக்கூடிய மக்களுடைய இதை பார்ப்பானா, அவன் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆவானா, இதை உட்காந்து படிச்சுட்டு இருப்பானா, என்ன பேசுறதுன்னே தெரியாது. பார்லிமெண்ட்ல டிபேட் வரும்போது அவன் ஆளுங்கட்சிக்காரனுக்கு முதல்ல கொடுத்துருப்பான், என்ன கேள்வி கேட்டா அப்படி பதில் சொல்லுன்னு. எந்திரிச்சு அவன் மிஷின் கண்ணை வச்சிருக்கிற மாதிரி வச்சிருப்பான், பாயிண்ட்ஸை டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டே இருப்பான். இவன் பக்கம் முழிப்பான். நைட்டு இரவு விடிய விடிய விவாதங்களை நடத்தி சட்டத்தை பாஸ் பண்ணிடுவான். இதே மாதிரி தான் ஒரு முத்தலாக் மசோதா வரும்போது தான் நினைக்கிறேன், முத்தலாக் மசோதா வரும்போது எப்படியாவது இதை வர விடக்கூடாது, தடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு முரசொலி மாறன் பையன் இருந்தார் பாருங்க, தயாநிதி மாறன் சொன்னார். அவர் சொன்னார் என்கிட்ட, பாய் லோக்சபால கீழே இந்த சட்டத்தை நாங்கள் வர விட மாட்டோம் பாய், நாங்கள் சண்டை போடுவோம், ஆனால் அவன் கொண்டு வந்துடுவான், ஏன்னா அவனுக்கு இங்கே மெஜாரிட்டி இருக்கு. மேல் சபையில் ராஜ்யசபால அவனுக்கு மெஜாரிட்டி கிடையாது. நீங்க எங்கள்கிட்ட எல்லாம் பேசாதீங்க, ஏடிஎம்கே காரங்கள்ட்ட போய் பேசுங்க. அவன் 11 பேர் வச்சிருக்கான், அப்போ 11 பேர் வச்சிருக்கான். இந்த 11 பேரையும் பார்த்து, அல்லது அந்த கட்சி தலைவரை பார்த்து, தயவுசெய்து எதிர்த்து ஓட்டு போடுங்கன்னு நீங்க சொல்லி அங்க தடுத்துட்டீங்கன்னா சட்டம் வராது, இதை நாங்க பாத்துக்கிறோம். கீழே எப்படியும் கொண்டு வரத்தான் செய்வோம், ஆனா நாங்க கத்தி கூப்பாடு போட்டு எல்லாம் பண்ணிடுவோம். நான் சொன்ன அவகாசம் இல்லையங்க, எங்களுக்கு எங்க அவகாசம் இருக்கு? அவன் டைம் அப்ப சிஎம்எல்ல இருந்தார் அவர் எடப்பாடி, அவகாசம் இல்லையங்க, குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு முன்னாடி கேட்டா தானே அவரால் டைம் தர முடியும். அப்போ ஒன்று செய்யறோம், பார்லிமெண்ட் ரூல் படி என்னன்னா, ஒரு மசோதாவை இன்னைக்கு தேதியில இந்த கீழ் சபையில பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மறுநாள் தான் ராஜ்யசபால கொண்டு வரணும், அதே டேட்ல கொண்டு வரக்கூடாது. இங்க 8ஆம் தேதினா அங்க 9ஆம் தேதி, இங்க 7ஆம் தேதினா அங்க 8ஆம் தேதி தான், இங்கேயும் 8 அங்கே 8ன்னு சட்டப்படி அது பண்ண முடியாது. அதனால ஒன்று பண்றோம், நாங்க கத்தி கூப்பாடு போட்டு அப்படியே இழுத்து ராத்திரி 12 மணிக்கு மேல வரைக்கும் நாங்கள் இதை இழுத்து கொண்டு வந்துடுறோம். உங்களுக்கு ஒரு 24 hours அவகாசம் கிடைக்கும். 8ஆம் தேதி டிபேட் நடக்குது, 9ஆம் தேதிக்கு தான் அவன் என்ன பண்ணுவான், சட்ட அங்க கொண்டு வருவான். நீங்க 10ஆம் தேதி தான் ராஜ்யசபாவுக்கு வர முடியும், இந்த 9ஆம் தேதி டைம்ல நீங்க எதையாவது பண்ணுங்க. அதே மாதிரி என்னெல்லாமோ சந்திப்புகளை நடத்தி பார்த்தோம், வச்சோம், போனோம், சொன்னோம், ஒன்றும் நடக்கலை. அந்த மாதிரி அவன் என்ன பண்றான்னு சொன்னா, இரவோடு இரவாக தந்து தீர்ப்புகளை சட்டங்களை ரொம்ப இலகுவாக நிறைவேற்றி விட்டு போய்விடுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்றாங்கன்னா, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, உங்க ஆட்கள் தான் கேஸ் நிறைய போட்டிருக்காங்க. வக்ஃபு கேஸ்ல அப்படித்தானே லட்சக்கணக்கான வழக்குகள் இருக்கு. பள்ளிவாசல்ல முன்னாள் நிர்வாகி இன்னாள் நிர்வாகி போட்ட சண்டையில நீதிமன்றத்துக்கு போய் இதை டேட்டாஸை கலெக்ட் பண்ணி புதிய சட்டம் கொண்டு வரலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதே மாதிரி இவ என்ன பண்ண போறாங்கன்னு சொன்னா, வாரிசுரிமை சட்டத்துக்கும் புதிய சட்டங்களை கொண்டு வரதுக்கு நான் தயாராக ஆயிட்டோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இது எதனால வருதுன்னு சொன்னா, நம்ம சமுதாயத்தில் உள்ள இருக்கக்கூடிய அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்களை நாமளே என்ன செய்யறது தான், புறக்கணிக்கிறது தான். சமீப காலம்னா ஒரு 4-5 வருடங்களாக மக்கள்
நம்ம ஒரு இமாமா இருக்கிறதுனால மக்கள் பல பிரச்சனைகளையும் சொல்லுவாங்கல்ல நம்மள்ட்ட. ஒரு 5 வருஷமா 4-5 வருஷமா பெண்கள் சைடுல இருந்து ஒரு கருத்து வந்துகிட்டே இருக்கு. அது என்னது? அது எங்களுக்கு பாதி, ஆம்பளைக்கு பாதி, ஆம்பளை விட எங்களுக்கு என்ன பாதி, நாங்க என்ன குறைஞ்சு போயிட்டோம், எங்களுக்கு முழுசா வேணும். ஒரு ஆணு ஒரு பெண்ணுன்னா சொத்தை சரிபாதியா போடு. 2 பொண்ணு ஒரு ஆணுன்னு சொன்னா 3 பங்கா வை. நான் தான் எங்க வாப்பா அம்மாவை பார்த்தேன், அதனால எனக்கு ஈக்குவலா வேணும்னு கேட்கக்கூடிய மனநிலை வந்திருக்கு. அல்லாஹ் எப்படி எப்படி சொல்லலாம்னு கேட்கறாங்க. அல்லாஹ் எப்படி சொல்லலாம், நாங்க விட மாட்டோம். நான் குறைஞ்சபட்சம் நீதிமன்றத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி அவங்கள தடுத்து ஏதோ ஒன்று நீ ஏதோ ஒன்று பண்ணுங்க, இல்லைன்னா அந்த வழக்கு தீராது. அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா காஃபிரா போறது கூட அவங்க தயாரா இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அது எப்படிங்க ஒரு அல்லாஹ் எப்படிங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்போ என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் நான் சொல்றேன். இதை இந்த ஒரு 4-5 வருஷத்துல ஒரு 7-8 வழக்குகளை நான் அந்த மாதிரி சந்திச்சிருக்கேன். குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து காட்டினா ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை, எங்களுக்கு தேவை பணம், அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல 3 வசனங்கள்ல மொத்த பாக பிரிவினை சட்டத்தையும் உள்ளடக்கி சொல்லி காட்டியிருக்கின்றான். அப்படி பாக பிரிவினை நான் பெண்களை மட்டும் குறை சொல்ல நினைக்காதீங்க, ஆண்கள் சைட்லயும் வீக் இருக்கு. பாக பிரிவினை பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஒரு ஆள் இறந்து போனார்னா பாக பிரிவினை பண்றதுக்கு முன்னாடி மிம்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவுதை, அவர் வாங்கிய கடனை அதுல இருந்து தான் நிறைவேற்றணும். அவர் ஏதாவது வசியத்து பண்ணியிருந்தார்னா அந்த வசியத்தை அவருடைய காசுல இருந்தா இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்க, இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி இருந்தார்னா அந்த வசியத்தை அவருடைய பணத்திலிருந்து எடுத்து செலவு பண்ணிட்டு தான் மீதம் உள்ளதை தான் பங்கு வைக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது? இறந்த உடனே கல்லாப்பட்டி சாவியை காணோம், எடுத்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிடறான். நடந்த உண்மைங்க. அதாவது என்ன, சாவி வராம ஜனாசாவை தூக்கக்கூடாது, தூக்கிரு பார்ப்போம். அம்மா போட்டிருந்த நகையினுடைய சாவி, இந்த பீரோ சாவி வராம அம்மா ஜனாசாவை தூக்கப்படாது, தூக்கிடுறா பார்ப்போங்கிறான். இப்ப சீக்கிரம் அடக்குனா தானப்பா அவங்களுக்கு நல்லது. ரசூல்லா சாவியை கொண்டு பார்ப்போம். அவனுக்கும் அம்மா ஜனாசாவை லேட் ஆகிறத பத்தி கவலை இல்லை, இவனுக்கும் லேட் ஆகிறத பத்தி கவலை இல்லை. அவனுக்கு சாவி வேணும், இவனுக்கும் சாவி வேணும். இது ரொம்ப சாதாரணமா நடக்கிறது. அதே மாதிரி பெண்கள் ஆண்கள் தகராறு, கடன் அவர் எவ்வளவு வாங்கியிருக்கிறாருன்னா யாருக்கும் கவலை இல்லை, அவருக்கு எவ்வளவு கடன் வரணுங்கிறத பத்தி தான் இவன் கவலைப்படுவான். வாங்குற கடனுக்கு தான் அவர் தண்டிக்கப்படுவாரு. வாங்கின கடனை அவர் திரும்ப கொடுக்கல, மையத்து தண்டிக்கப்படுவார்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அவர் உங்க தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள், என்னை விட்டுருங்க, நான் வரல இந்த விளையாட்டுக்கெல்லாம் சொல்லி ரசூலுல்லாஹ் ஒதுங்குறாங்கல்ல. பின்னால செல்வம் அதிகரித்த போது அந்த கடன் எவ்வளவுன்னு சொல்லுங்க, நானே கொடுத்துட்றேங்கிறாங்கல்ல. ஒரு ஷஹீதினுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமா என்று கேட்கும்போது ஆமான்னு சொல்லிடுறாங்க ரசூலுல்லாஹ். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கறாங்க, அந்த கேள்வியை கேட்டவர் யாருப்பா அப்படிங்கிறாங்க. நான் தாங்கிறார். அந்த கேள்வியை திரும்ப கேளுங்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சில பேர் லேட்டா வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியணும்ல. இல்ல ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படும், கடனை தவிர. கடன் அவர் தான் கொடுத்துட்டு போயிருக்கணும். இவ்வளவு தூரம் கடன் திரும்ப செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொத்து பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி கடனை எடுத்து கொடுத்துட்டு தான் நீங்க பங்கு வைக்கணும். அதெல்லாம் காத்துல பறந்து போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஹுவ யுன்சா, அதுதான் மறக்கடிக்கப்படக்கூடிய கல்விகளில் ஒன்றாக இருக்கும். வெகு சீக்கிரத்தில் அது மக்கள்கிட்ட இருந்து வஹுவ யுன்ஸா மின் உம்மத்தி, இப்படி வஹுவ அவ்வலு ஷையின் யுன்ஸா மின் உம்மத்தி, இஸ்லாமிய நடைமுறைகளில் இஸ்லாமிய சட்டதிட்டங்களில் முதலாக அகற்றப்படுவது அதுவாகத்தான் இருக்கும். பேருக்கு சட்டம் இருக்கும், செயல்பாட்டில் எதுவுமே இருக்காது. செயல்பாடெல்லாம் நடைமுறை. உங்க ஊர் நடைமுறை என்ன அப்படிதான் கேட்கறாங்க. இப்பவே கேட்க ஆரம்பிச்சுட்டா, இப்பவே ரொம்ப நாளா கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஊர் நடைமுறை என்ன அப்படின்ட்டு. அப்போ ஆம்பளைக்கு இது, பொம்பளைக்கு இது, பூர்வீக சொத்துனா ஒரு சட்டம், வாப்பா சம்பாதிச்சுனா ஒரு சட்டம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பூர்வீகத்திலிருந்து வந்தாலும் சரி, அவர் சம்பாத்தியம் பண்ணாலும் சரி, அவருடைய பேர்ல அவருடைய சொத்து எது இருக்குதோ அது எல்லாமே அதுதான். ரெண்டாவது என்னன்னா, இன்னொரு நடைமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிரோடு இருக்கும் போதே சில பேர் பங்கு கேட்கறான். ஏன் சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுன்னு பையன் கேட்கறான். எப்படிடா ஓன் சொத்தா எப்படிடா அது ஆகும்?
அவர் இன்னும் இருக்கிறார, உயிரோட இருக்கும் போதே ஏன் சொத்தை எனக்கு பங்கு வச்சு கொடுன்னு பையன் கேட்கிறாங்க. எப்படி கேட்க முடியும்? பொம்பளை பிள்ளை கேட்குது, எனக்கு சொத்தை கொடுத்துருக்கேன்னு கேட்க முடியாது. உயிரோட இருக்கும்போது அவர் சொத்துக்கு அவர் தான் பொறுப்பு. எப்போ அவர் இறந்து போறாரோ அந்த நிமிஷத்துல இருந்து தான் அது பங்கு வைக்கப்படக்கூடிய சொத்தாக அது மாறும். உயிரோட இருக்கும்போது என்ன செய்யலாம்? ஹிபா கேட்கலாம், அன்பளிப்பா தாங்கன்னு என்ன செய்யலாம் கேட்கலாம். அந்த அன்பளிப்பையும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சமமாக நீங்க யாதிலு பைன அபுநாயிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு இடையில் நீங்கள் நீதி நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள், அதுல பாரபட்சம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, உங்கள் பிள்ளைகளில் 5 பேர் 6 பேர் இருக்க, அதுல ஒரு பிள்ளை மட்டும்தான் உங்களை நல்லா கவனிக்கிறான், மற்ற பிள்ளைங்கள்லாம் உங்களை கவனிக்கிறதே இல்லை, இது உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, எல்லா பிள்ளைங்களும் தான் எங்களை கவனிக்கணும்னு நாங்க ஆசைப்படுவோம். அதே மாதிரி தான் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இடையில நீதியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்போ சொத்து பாக பிரிவினையில இவ்வளவு குழப்பம் இருக்கு. இப்ப ஏன் எதிரி உள்ள வரமாட்டான்? இப்ப ஏன் அவன் சட்டம் கொண்டு வர மாட்டான்? இப்ப அல்லாஹ் எப்படி தண்டிக்கிறான்? என் சட்டத்துக்கு கட்டுப்படல இல்ல, இப்ப ஒரு 4 முட்டா பைய மேல உட்காந்துக்கிட்டு ஒரு சட்டம் கொண்டு வர போறான், 4 அயோக்கிய பைய உட்காந்துக்கிட்டு ஒரு சட்டம் கொண்டு வர போறான். அது கட்டுப்படலாம் அவனை ஜெயிலில் அடைப்பான். நீதிமன்றத்துக்கு நடையா நடந்து சொத்துல பாதிய வக்கீலுக்கு ஃபீஸுன்னு கையில கொடு, அப்போ அவனுக்கு புத்தி வரும் பார்ப்போம். அப்போ அவனுக்கு சொத்துல ஒரு பங்கே கொடுக்கும். அது இப்போ அஃபீஸ் சட்டங்கள்ல சில இப்படி கூட இருக்கு, 6-7% வக்கீலுக்கு கூட அபிஷியலாவே கேட்பான் அவன். ஃபீஸ் எல்லாம் வேண்டாம் சார், புத்திசாலி சார், ஃபீஸ் எல்லாம் வேண்டாம், கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10% கொடுத்துருங்க. 10 கோடி வச்சிருக்கீங்களா, 1 கோடி நம்மள்ட்ட கொடுத்துருங்க, ஃபீஸ் எல்லாம் வேண்டாம் சார். அப்ப யார் உழைச்சு சேகரிச்ச சொத்து, யாருடைய பணம், நம்ம வாப்பா நம்ம பிள்ளைங்களை எல்லாம் நம்மளையெல்லாம் நினைச்சு 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 வருத்தப்பட்டு காடை செடியை கண்ணை இரமானு அலைஞ்சு பிள்ளைங்களுக்காக சேர்த்து வச்சது எங்க போகுது? அது வக்கீல் கீழே போகுது. கேட்படணுமா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ சொத்து பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட அந்த இல்மு முஸ்லிம் சமுதாயத்தில் மறக்கடிக்கப்படக்கூடிய இல்முகளில் ஒன்றாக ஆகிவிடும். அதை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அதை மக்களுக்கு நீங்கள் கற்றும் கொடுங்கள். அவ்வளவு ஷையின் யுன்ஸஉ ஃபீ மின் ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்திடமிருந்து அகற்றப்படுகின்ற, நடைமுறையிலிருந்து அகற்றப்படுகின்ற முதல் விஷயமாக அதுதான் இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் எது போகும்? கட்டா தொழுகை போகும், நோன்பு போகும், ஜக்காத்து போகும், ஹஜ்ஜு போகும், எல்லாமே போகும். ஹஜ்ஜு அதை யாருங்க பண்ணுவா? ஜக்காத்து அதெல்லாம் நாம ஜம்மத்திப்படி எனக்கு தான், அது என்ன ஏழைகள் கொடுக்கறதுன்னு இப்படி ஒன்னொன்னா போவோம். அதுல முதலாக அகற்றப்படுவது இதுதான் அகற்றப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில் அதை பார்க்கிறோம். இதுல அகற்றப்படும் என்ன அர்த்தம்? 1ல மட்டும் கரெக்டா இருக்காங்க. எது? அது ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1, அல்லது ஆம்பளைக்கு 1 பொம்பளைக்கு பாதி. இதுல மட்டும் கரெக்டா இருக்கான். இது மட்டும் மனப்பாடம். யார்கிட்ட கேட்டாலும் உடனே மனப்பாடமா சொல்லிடுவாங்க. அது ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1. அது உடனே நம்மளுக்கு வேற கிளாஸ், அது ஆம்பளைக்கு 1 பொம்பளைக்கு 2 தானே ஆஜராத் அப்படின்ட்டு எல்லாத்துலயுமா. அது பெண்களுக்கு சகோதரி, இவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் பெண்களுக்கு அதிகமாக போகக்கூடிய பாக முறைகளும் கூட உண்டு. சகோதரிகளுக்கு தான் ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்த பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கு இடையில பங்கு வைக்கும் போதுதான் அது என்ன ஆகுது? பெண்களுக்கு பாதி, ஆண்களுக்கு 1, அல்லது ஆண்களுக்கு 2, பெண்களுக்கு 1 என்பது வரும். இது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இதனுடைய மற்ற பகுதிகள் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த வசனம் சூரத்துன் நிசாவுல 11, 12 2 வசனங்கள், அது போக சூரத்துன் நிசாவுல கடைசி வசனம், மொத்தம் 3 வசனங்கள் தான் இந்த பாக பிரிவினை சம்பந்தமாக குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம். 176 கடைசியா இருக்கக்கூடிய வசனம். இதை பாருங்க. நான் அது சட்டத்தை சொல்ல போறது இல்லை. அல்லாஹ் எவ்வளவு நுட்பமா சொல்றான் பாருங்க. யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, மிம்பாதி வசியத்தின் யூசிபிஹா அவுதைன், இது எல்லாமே அவர் வாங்கிய கடனை கொடுத்த பிறகும் அவர் செய்த வசியத்தை நிறைவேற்றியதற்கு பிறகும் தான். அதுக்கடுத்து வசனம் 11 பாருங்க. ஆபாவுக்கும் அபுனாவுக்கும், உங்களுடைய தந்தைமார்கள் உங்களுடைய பிள்ளைகள். 2 வகையான சம்பவம். சில நேரங்களில் பையன் முதல்ல இறந்துருவார், சில நேரங்களில் வாப்பா முதல்ல இறந்து போயிடுவார். அப்போ உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பையன்மார்கள், இவர்களில் லா ததுரூன ஐயுஹும் அக்ரபுலக்கும் நஃபா, உங்களுக்கு யார் மிக நெருக்கமாக பலன் தரக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்க கணக்கு என்னன்னா, தகப்பன் இறப்பாரு, அவருடைய சொத்து பையனுக்கு வரும்ங்கிறது தான் நம்ம யதார்த்தம், உலக யதார்த்தம். நான் முதல்ல பையன் கூட இறக்கலாம் இல்லையா, முதல்ல தாய் இறக்கலாம்.
இதுல யாரால் யாருக்கு நெருக்கமான பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நான் மேலே சொல்லியிருக்கக்கூடிய அனைத்தும் ஃபரீதத்தம் மினல்லாஹ், அல்லாஹ்வின் சட்டங்களாகும், அல்லாஹ்வுடைய ஃபர்துகளாகும். இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், நுண்ணறிவு திறன் மிக்கவன். நான் சொல்றேன் இப்படித்தான் நீங்க பங்கு வைக்கணும், இதுதான் நல்லது. இது வசனம் 11. வசனம் 12 பாருங்க, அதே மாதிரி அதை முடிக்கும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், மிம்பாதி வசியத்தி யூசாபிஹா அவுதைன், கடனையும் வசியத்தையும் நிறைவேற்றிய பிறகுதான் பங்கு வைக்கப்பட வேண்டும். கைர முதாரின், யாரும் யாருக்கும் இடையூறு செய்யக்கூடாது. இதுல வசியத்த மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் அறிவுரை. அல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் அறிந்தவன், ரொம்ப பொறுமை உள்ளவன். வசனம் 13 சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இவை அல்லாஹ்வின் வரையறைகள், அல்லாஹ்வின் எல்லைகள், அல்லாஹ் விதித்த வரம்பு. ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الانهار خالدين فيها, யார் அல்லாஹ் ரசூலுடைய இந்த சட்டத்துக்கு கட்டுப்படுகின்றாரோ அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான், அதிலே அவர் நிரந்தரமாக இருப்பார், அது மகத்தான வெற்றி. யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்துதருக்கும் மாறு செய்து அவன் விதித்த வரம்புகளை யார் தாண்டுகின்றானோ யுதுகிலுஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அவன் நரகத்துக்கு தான் போவான், அல்லாஹ் அவன் அங்கு நரகத்துக்கு தான் போக வைப்பான், அதிலே அவன் நிரந்தரமாக இருப்பான், அவனுக்கு இழிவான தண்டனை உண்டு. ரெண்டையுமே சொல்லிட்டான் அல்லாஹ். கட்டுப்பட்டவன் சொர்க்கத்துக்கு போவான், இந்த பாக பிரிவினை சட்டத்தில் கட்டுப்படாதவன் நரகத்துக்கு போவான். அதற்கடுத்து இந்த இதை முடிக்கும் போது யுபையுனுல்லாஹு லக்கும் அன் ததில்லு, அந்த வசனம் 176, 3 ஆயத்துமே நிசா என்கிற அத்தியாயத்துல தான் இருக்குது. 4வது அத்தியாயத்துல, 4வது சூரா 11, 12, 176, இந்த 3 வசனங்கள்ல 176ங்கிறது கடைசி வசனம் சூரத்து நிசாவுல. அதுலயும் பாக பிரிவினையை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், யுபையுனுல்லாஹு லக்கும் அன் ததில்லு, நீங்கள் வழிகட்டு போகாமல் இருப்பதற்குத்தான் நான் இவ்வளவு விளக்கமா இதை சொல்றேன். ஏருக்கு மாறாலாம் நீங்க பிரிச்சு வழிகட்டு போயிருவீங்க. யுபையுனுல்லாஹு லக்கும் அன் ததில்லு வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், எல்லாம் அறிந்த ரப்பாகிய நான் சொல்றேன், இந்த மாதிரி பங்கு வைங்கப்பா, தயவு செய்து இந்த எல்லைகளை நீங்க என்ன செய்யாதீங்க, மீறாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க என்று அல்லாஹு தஆலா இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறான். இதுல எந்த உணர்வுமே இன்னைக்கு சமுதாயத்துல இல்ல. இவ்வளவு தூரம் இதை அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறான, எதை பத்தியும் கவலை இல்லை. எங்களுக்கு பாதி வேணும், பொம்பளை பிள்ளைங்களுக்கு நாங்க பிரிச்சுக்கிடுவோம் எங்களுக்கு இடையில. சில ஊர்களில் என்ன பண்றாங்கன்னா, மச்சாமார்கள் உங்க வீட்டுல போய் சொத்து வாங்கிட்டு வா, உங்க வீட்டுல உனக்கு என்னையா இருக்கு இதுல, நீ ஏயா இதுல தரையிடுற, பொம்பளை பிள்ளைங்களாச்சு அவங்களாச்சு விட்டு துளைக்க வேண்டியதானே. அது இல்லை. இப்படி இந்த பணம் என்று வருகின்ற போது அந்த உறவுகள் எல்லாம் பின்னால போய்விடுகிறது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்கள், ஒரு ஹதீஸ், அல் இல்மு ஸலாஸா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்மு என்பது 3 வகைப்படும். ஒன்று ஆயத்தும் முஹக்கமா, தெள்ளத் தெளிவான அர்த்தங்களை தாங்கி நிற்கக்கூடிய வசனங்கள், படிச்சொன்னே புரிகிற மாதிரி வசனம், அது இல்மு. சில வசனங்கள் படிக்கும் போது என்ன செய்யாது, புரியாது. அலிஃப் லாம் மீம் புரியுதா, புரியல, இது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சில வசனங்கள் கற்றறிந்த அறிஞர்களுக்கு மட்டும்தான் புரியும். பார்த்தவுடன் தெரியக்கூடிய வசனங்கள் இல்மு. 2 சுன்னத்துன் காயிமா, நடைமுறையில் இருக்கக்கூடிய சுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் சுன்னத்து. 3 ஃபரீதத்துன் ஆதிலா, நேர்மையாக பங்கு வைக்கப்படக்கூடிய சொத்து பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட கல்வி. இந்த 3 தான் கல்வி. மற்றவைகள் எல்லாம் எக்ஸ்ட்ராவானது. ஒமா சிவாதாலிக்க ஃபதுல், மற்றவைகள் எல்லாம் கூடுதலான கல்வின்னு சொல்லலாம். இதுதான் அடிப்படையான கல்வி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இப்போ மக்களிடமிருந்து அகற்றப்படுவது என்று சொன்னது ரொம்ப வெளிப்படையாக நடந்துவிட்டது, நமக்கே தெரியும். எனவே இந்த அடையாளமும் நடந்து முடிந்து விட்டது. அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு அடையாளம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், கியாமத் நாளினுடைய சமீபத்தில், கியாமத் நாள் நெருங்கி வருது அப்படின்னு சொன்னா, லா தகாது தக்திபு ருயல் முஃமின், ஒரு மூமின், லா யகாது யக்திபு ருயல் முஃமின், அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ். அதாவது ஒரு மூமினான மனிதனுடைய கனவு பொய்யாகுவதில்லை. ஒரு மூமினான மனிதனுடைய நல்லடியாருடைய கனவு என்ன ஆகிறது இல்லையா, பொய்யாகிறது இல்லையா. கியாமத்துடைய சமீபத்தில் ராத்திரி பார்த்துருப்பார், காலையில் அப்படியே நடக்கும்.
மூமினான அடியார்களின் கனவு அப்படியே நடக்கும். அப்படியே நடந்துருச்சுன்னா அதுவும் கியாமத்தினுடைய அடையாளங்கள். உலக முடிவு நாள் வரப்போகுதுன்னு அர்த்தம். நான்லாம் அஜரத் ஒன்று பார்த்துட்டோம்னா மறுநாளைக்கு அப்படியே நடந்துடும் அஜரத். இது சந்தோஷப்படுறது இல்லை அஜரத், இதெல்லாம் கியாமத்து நெருங்க போகுது அஜரத் அப்படின்னு அவங்கள்ட்ட யாராவது என்ன செய்யணும்னு சொல்லணும். அது நம்ம கையில யாருக்கு நடக்கிறது? கொடுக்கறதும் அல்ல, கனவை கொடுக்கறதும் அல்ல, அதே மாதிரி நடத்தி காட்டுறதும் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க அவன் பகல் கனவு காண்றான். இஸ்லாத்துல பகல் கனவு ராத்திரி கனவுலாம் வித்தியாசம் கிடையாது. பகல் கனவு எப்ப கனவு கண்டாலும் கனவு தான். அது அல்லாஹ்வினுடைய முன்னறிவிப்புகள்ல ஒன்று. சின்ன பிள்ளைங்க கனவு கண்டால் அதுக்கும் இஸ்லாத்துல மரியாதை உண்டு, அதற்கும் விளக்கம் உண்டு. இறை மறுப்பாளர்கள் காணக்கூடிய கனவுக்கும் விளக்கம் உண்டு. ஆனா கியாமத்தின் சமீபத்தில் மூமின்களுடைய கனவு தான் அப்படியே பலிக்கும். யூசுப் நபியினுடைய காலத்துல கனவு கண்டவர் யாரு? அவர் அந்த மன்னர் தானே கனவு கண்டார், அவர் மூமின் இல்லையே. அந்த கனவு அப்படியே நடந்துச்சே. யூசுப் நபி அதுக்கு விளக்கம் சொன்னாங்களே. யூசுப் நபி அவர்கள் சூரியனும் சந்திரனும் தனக்கு சிரம் பணிவதை போல 11 நட்சத்திரங்களும் சிரம் பணிவதாக கனவு காணும் போது யூசுப் நபி பாலிகாவலிய பருவ வயதை அடையலையே, சின்ன பிள்ளையா தானே இருந்தாங்க. அப்ப சிறு பிள்ளைகள் கனவு கண்டாலும், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் கனவு கண்டாலும், தொழுகையாளிகள் எல்லாருடைய கனவுக்கும் இஸ்லாத்துல ஒரு மரியாதை இருக்கு. ஆண்கள் கனவு கண்டா எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு. தெரிந்தவர்களுக்கு அது தெரியும், தெரியாதவர்களுக்கு அது தெரியாது. காணாத, அதாவது சில பேர் இப்படி இருப்பாங்க. இவன் ஒரு சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சுபுஹ் தொழுதுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுவாங்களாம். யாராவது இன்னைக்கு கனவு கண்டா சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு. இவங்க ஏதாவது கனவு கண்டது அதை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு உங்கள் யாராவது கனவு கண்டிருக்கீங்களா சொல்லுங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆட்களும் நான் இன்னைக்கு கனவு கண்டா அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்பாங்க. அப்துல்லா இப்னு உமருக்கு ஒரு ஆசை, நம்மளும் ஒரு நாள் கனவு காணணும், நானும் ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கம் கேட்கணும். ஆனா கனவே வரல, அவருக்கு கனவே வரமாட்டுது. அப்போ என்னடா இது கனவே வரமாட்டுது, யாரெல்லாம் எனக்கு கனவு வரணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஆள் கனவு கண்டுட்டாங்க. அந்த கனவு ஒரு பெரிய கனவுன்னு வச்சுக்கோங்க. அது சொல்ல முடியும், பெரிய கனவு, ரொம்ப லென்த்தியான கனவு. அதை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க அக்காட்ட சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க அக்கானா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹப்ஸா நாயகி. சரி, உங்க இந்த கனவுக்கு வழக்கம் உங்க அக்காட்ட சொல்லிக்கிறேன், போயிட்டு வாண்டு. அக்காட்ட சொல்றாங்க, உன் தம்பி அப்துல்லா ரொம்ப நல்ல பிள்ளை, அவர் இன்னும் கொஞ்சம் நஃபில் தொழுகையெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக தொலை சொல்லிக்கிடுங்க அப்படிங்கிற. அப்போ கனவு என்பது என்னன்னா, ஒரு மூமினுக்கு அவரையே உணர்த்தக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம திருந்திக்கணுமா, இன்னும் கொஞ்சம் நம்ம இருக்கிறது கரெக்டு தானா அப்படிங்கிறத அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யறான், முன்னறிவிப்பாக காட்டுறான். ஒரு குடும்பத்தை நம்ம நிர்வாகம் பண்றது கரெக்டு தானா, நம்ம ஏதாவது நம்ம நடைமுறையில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணுமா, இதெல்லாம் அல்லாஹ் காட்டக்கூடிய ஒன்று. அது ஏதோ சும்மா வேடிக்கையா விளையாட்டா எதையோ ஒன்று நினைச்சுக்கிட்டு படுத்தான் வந்துருச்சு. லேனா தமிழ்வாணன் புத்தகம் எழுதியிருக்கான் கனவின் பலன்கள்னு. அதுவா கனவின் பலன்? கனவின் பலன் அது கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, காணாத கனவை கண்டதாக சும்மா அடிச்சு விடுறது. சில பேர், நானும் தான் பார்த்தேன் நேற்று உங்களை சும்மா யாராவது பொம்பளை பிள்ளைங்களை ஆசைப்பட்டு விரும்பினாம்டா, நான் நேற்று உன்னை கனவுல பார்த்தேன்னு சும்மா ஐஸ் வைப்பான். அந்த அம்மா அதை உண்மை நினைச்சுக்கிட்டு இவன் பாசமா இருக்கான் போல் இருக்கு, நினைச்சுக்கிட்டே படுத்திருப்பான் நம்மளை பாவம், அதனால சரி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏமாறுற பிள்ளைங்கள்லாம் உண்டு. இந்த ஏமாத்துற காணாத கனவை கண்டதாக ஒருவன் சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவரை மறுமையில தண்டிப்பான். எப்படி தண்டிப்பான் தெரியுமா? தொலி எடுக்கப்பட்ட கோதுமை இருக்கு பாருங்க, கோதுமையில தொலி எடுத்த மணி கோதுமைன்னு பேரு. அந்த மணி கோதுமையை ரெண்டு கோதுமையை அவன் கையில கொடுத்து, இந்த ரெண்டையும் முடிச்சு போட்டுட்டு சொர்க்கத்துக்கு போ, நீ செஞ்ச அமலுக்கு சொர்க்கம் ரெடியா இருக்கே, நீ நல்ல பிள்ளைதான், இந்த 2 கோதுமையும் முடிச்சு போட்டுட்டு சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிடுவான். ரசூலுல்லாஹ் அதோட முடிக்கல, அவன் முடிச்சு போட முடியாதுன்னு சொல்றாங்க. என்னைக்கு முடிச்சு போடுறது, என்னைக்கு சொர்க்கத்துக்கு போறது? அதனால கனவுல விளையாடாதீங்க. ஏன் கனவுல விளையாடக்கூடாது? அது அல்லாஹ்வினுடைய அறிவிப்பு. அதை நீங்க அல்லாஹ்வுடைய அறிவிப்புல போய் நான் பொய்ய சொன்னீங்கண்டா அது என்ன ஆகுது? அல்லாஹ் மேலேயே பொய் சொல்றது தான் அது. அதனால கனவுகளில் விளையாடக்கூடாது. கடைசி காலத்தினுடைய சமீபத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினான மனிதர்களுடைய கனவு என்பது லாயக்காது யக்திபு, அது பொய்யாகவே ஆகாது, அப்படியே பார்த்த மாதிரியே உலகத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும். இது ஒவ்வொரு மனிதனும் அவரவருடைய சொந்த அனுபவத்தில் உணர முடியும். இப்படியெல்லாம் குட்டி குட்டி அடையாளங்கள் நிறைய இருக்கிறது. நம்ம ஓரளவுக்கு அதை தாண்டி வந்துட்டோம்.
இப்போ அடுத்து நாம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, சிறிய அடையாளங்களுக்கும் பெரிய அடையாளங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் ஒன்று இருக்கு. சிறிய அடையாளங்கள் எல்லாம் பெரும்பாலான இமாம்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. பெரிய அடையாளங்கள் ஒன்றும் நடக்கல, இனிமேதான் அது வரப்போகுது. இந்த பெரிய அடையாளங்கள் சிறிய அடையாளங்களுக்கும் பெரிய அடையாளங்களுக்குமான இணைப்பு பாலம் ஒன்று இருக்குது. அந்த இணைப்பு பாலத்தை தான் சில பேர் இந்த வந்துரும், நாளைக்கு வந்துரும், நாளை கழிச்சு வந்துரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். அது என்னன்னா மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை. இமாம் மஹ்தி இப்படி பல பேர்கள்ல சொல்லப்படக்கூடிய மஹ்தி அவர்களுடைய வருகை பற்றி தான். இவருடைய வருகையை பற்றி கிட்டத்தட்ட ஹதீஸுகள்ல 50க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள் வந்திருக்கு. 1-2 இல்ல, எனக்கு தெரிஞ்சு 50 ஹதீஸ் கிட்ட வந்திருக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம்னு ஒருத்தர் வருவாங்க. இவைகள் எல்லாம் தரத்துல, ஹதீஸ்ல பல தரம் இருக்குல்ல, சஹீஹ், தஈஃப், இட்டுக்கட்டப்பட்டது. இதுல இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையை பற்றி உள்ள ஹதீஸ் எல்லாமே முத்தவாத்திர் என்கிற அந்தஸ்தை அடைந்தவை. அதாவது முத்தவாத்திர்னா குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து. எந்த அதிகமான சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸ், எந்த அளவுக்கு அதிகமான சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸ்னா, இவங்களெல்லாம் கூடி பேசி ஒரு செய்தியை ஹதீஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகமே பட முடியாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் அறிவித்தவர்கள். அப்படிப்பட்ட முத்தவாத்திர் என்கிற தரத்தை அடைந்திருக்கக்கூடிய ஹதீஸ் தான் மஹ்தி அவர்களுடைய வருகை பற்றி உள்ள ஹதீஸ். அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த 50 ஹதீஸினுடைய சாராம்சத்தை நான் உங்களுக்கு விட்டா சொல்றேன். யுவாத்திஉ இஸ்முஹு பிஸ்மி, அவருடைய பேரும் என் பேரும் ஒண்ணு. அவர் பேரும் என்னதுதான்? முஹம்மது. ரசூலுல்லாஹ் சொல்றது அவர் பேரும் முஹம்மது தான். அவருடைய வாப்பா பேரும் அப்துல்லா, எங்க வாப்பா பேரும் அப்துல்லா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னுடைய பேரும் அவருடைய பேரும் ஒண்ணு, என்னுடைய வாப்பா பேரும் அவருடைய வாப்பா பேரும் ஒண்ணு. அவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், என்னுடைய வம்சாவளியில தான் வருவார். சில அறிவிப்புகள்ல இருந்து கிடைக்குது, என்னுடைய வம்சாவளின்னா ஃபாத்திமா நாயகிக்கு மகன், அப்படித்தானே, பெண் வாரிசு மூலமா தானே வருது ரசூலுல்லாஹ்வுடையது. ரெண்டா பிரியுது ஹசன் ஹுசைன். இதுல ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வம்சாவளியில அவர் வருவாரு. இது ஒண்ணு. அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டா, மூக்கு ரொம்ப அழகா கூர்மையா இருக்கும், சப்பையெல்லாம் இருக்காது, மூக்கு நல்ல அழகா இருக்கும், பார்க்கிறதுக்கு நெற்றி நல்ல விசாலமான நெற்றியா இருக்கும், பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு. பார்த்த உடனே அழகா இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழகாக அவங்க இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, யம்லவுல் அர்த கிஸ்தம் வ அத்லா கமா முலிஅத் துல்ம வ ஜூரா. அவர்கள் இந்த பூமிக்கு வருகின்ற போது, பூமிக்கு வரணும்னா வானத்திலிருந்து குதிக்கிறது இல்ல, ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறக்கிறது தான், நம்ம எல்லாரையும் மாதிரி பிறக்கக்கூடியவங்க தான். பூமிக்கு அவர்கள் மஹ்தி என்று அறியப்படக்கூடிய நேரத்தில் பூமி முழுவதும் அக்கிரமும் அநியாயம் நிறைந்து காணப்படும். எந்த அளவுக்கு அக்கிரமும் அநியாயம் நிறைந்து காணப்படுகிறதோ அதை அப்படியே தலைகீழாக மாத்திடுவாங்க. நீதியும் நியாயமும் செழிக்கக்கூடிய உலகமாக இந்த உலகத்தை அவர்கள் மாற்றி விடுவார்கள். எவ்வளவு ஆண்டு காலம் அவர்கள் இங்க ஆட்சி நடத்துவார்கள், மக்களை வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் கேட்டா, அதுல மட்டும் 7, 8 அல்லது 9, 7 ஆண்டுகள், 8 ஆண்டுகள் அல்லது 9 ஆண்டுகள், 10 கிடையாது. சில அறிவிப்புகள்ல 7 என்றும் 8 என்றும் 9 என்றும் காணப்படுகிறது. அப்போ அது குறைந்தபட்சம் 7, 6 கிடையாது, குறைந்தபட்சம் 7, அதிகபட்சம் 9 வருடங்கள் அவர்கள் இந்த பூமியில் அவர்கள் வாழ்வார்கள். இவர்கள் நேர்மையான ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் பெரிய அடையாளங்களில் முதல் அடையாளம் தோன்றும். அது என்ன அடையாளம்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில், அவங்க தான் வானத்திலிருந்து வருவாங்க. சில பேர் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து, தாய் தகப்பனுக்கு பிறந்து தான் வர்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். சிரியாவில் இருக்கக்கூடிய, டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய வெள்ளை மனாரா பள்ளி வாசலில் அவர்கள் இறங்குவார்கள். எப்படி இறங்குவார்கள்? பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்கன்னா இல்ல, பேராசூட்ல அப்படியே கையை தொங்க வர்ற மாதிரி 2 மலக்குமார்களுடைய தோள்கள்ல அவங்க கையை 2 கையையும் போட்டுக்கிட்டு அப்படி மிதந்த மாதிரி வருவாங்க. பொத்துன்னு கீழே எல்லாம் விடுறது இல்லை, அப்படி மிதந்து ஸ்லோவா அப்படி வருவாங்க. அவர்கள் சாஃப்ரான்
குங்குமப்பூ கலர்ல ஆடை அணிந்திருப்பார்கள். தலையிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் வடிகிறது என்று கருதும் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. புதுசா என்ன செய்வாங்க, ஃப்ரெஷ்ஷா அவங்க இருப்பாங்க. வெள்ளை மனாரா பள்ளிவாசல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது அங்க பள்ளிவாசல் இல்ல. சிரியாவுல டமாஸ்கஸ்ல வெள்ளை மனாரா பள்ளிவாசல்ல ஈசா நபி வந்து இறங்குவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அங்க பள்ளிவாசல் இல்ல. அப்ப அதுல இருந்து என்ன வழங்குதுன்னா, பள்ளிவாசல் பின்னால வரும், அதுல மனாரா இருக்கும், அது வெள்ளை மனாராவா இருக்குங்கிறதையும் முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் யாரு இந்த பள்ளிவாசல் எல்லாம் கெட்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம உமையா கிலாஃபத்தினுடைய ஆட்சியாளர்கள் தான் அது என்ன செய்யறாங்க, கெட்டுறாங்க. அப்பாசிய கலீஃபாக்களில் ஒருவர், அவர் டமாஸ்கஸுக்கு வரும்போது அவர் சொல்வாரு, உமையாக்கள் சபகனா உமையாபி சலாஸ், 3 வரலாற்று நிகழ்வுகளை செய்து உமையாக்கள் எங்களை முந்திவிட்டார்கள். அதுல ஒன்று என்னவென்றால், டமாஸ்கஸ் நகரத்தினுடைய வெள்ளை மினாரா பள்ளிவாசலை அவங்க கட்டிட்டாங்க, நாங்க கட்டியிருக்கணும். அதை எப்படி நாங்க கட்டியிருக்கணும்? ரசூலுல்லாவுடைய முன்னறிவிப்புகளை நிறைவேற்றுறது, அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்றது, இதுல எல்லாம் போட்டி இருந்துச்சு மன்னர்களுக்கு இடையில, அந்த அவங்க ஹலீஃபாக்களுக்கு இடையில. நாங்க அதை செஞ்சிருந்தா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கு முந்தைய உமையாக்கள் செஞ்சிட்டாங்களே என்று அவர்கள் ஒரு விதமான பொறாமைன்னு சொல்ற நல்ல பொறாமை சொல்லுவார்கள். அப்ப அங்க இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறங்குவார்கள். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அப்படி வரும்போது மஹ்தி அவர்கள், அவங்க பேர் முஹம்மது, மஹ்தி அவர்கள் சொல்லுவாங்களாம், நீங்க தொழுகை நடத்துங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாற்ற? ஈசா நபிகிட்ட. ஈசா நபி வந்ததுக்கு அப்புறம் நீங்க தொழுகை நடத்துங்க. ஈசா நபி சொல்லுவாங்களாம், உங்களில் சிலரே உங்களுக்கு இமாமத் செய்ய வேண்டும். நான் நபியாக இருந்து வந்திருந்தாலும் கூட நீங்க தான் என்ன செய்யணும், இமாமத்து செய்யணும் என்று சொல்வார்கள். அதன் மூலம் இறைத்தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராகவும் அவர்களுடைய உம்மத்தாகவும் தான் இருப்பார்கள். தொழுகை முறை வந்து எப்படித்தான் நாம தொழுகிற மாதிரி தான் ஈசா நபி அவர்கள் தொழுவார்கள். ஏன்னா அந்த ஷரியத்தினுடைய காலகட்டங்கள் முடிஞ்சு போச்சு. இதுதான் அப்டேட்டட் வெர்ஷன், இதுதான் இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட மார்க்கம். சரி, அவர் எப்போது வருவார்கள் என்று கேட்கும்போது, யுஅத்து துஹூருல் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஹல்கத்தல் வஸ்ரி பைனல் அலாமத்தி சுக்ரா லிஸாஅத்தி வலா, பெரிய அடையாளங்களுக்கும் கிட்டத்தட்ட சிறிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாக பெரிய அடையாளங்களின், இது வந்து பெரிய அடையாளம் இல்ல, மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை வந்து பெரிய அடையாளம் கிடையாது. பெரிய அடையாளத்துக்கும் சிறிய அடையாளத்துக்குமான ஒரு கண்ணி, இப்படி ஒரு சங்கிலி இருக்குது, சின்ன சின்ன வளையமா இருக்குது, அதையும் பெரிய வளையத்தையும் சேர்க்கிற மாதிரியான ஒரு கண்ணி தான் இது. இது வந்து சின்ன அடையாளத்தை சேர்ந்தது தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை என்பது. அல்லது சிறியதும் அல்ல பெரியதும் அல்ல என்று சொல்வது மாதிரியான ஒரு அடையாளம். எங்கே அவர்கள் தோன்றுவார்கள், இதுல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது. எங்கே அவர்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஊர் தான் அவர்கள் குறிப்பிட்டு, இந்த ஊர்ல அவர்கள் தோன்றுவார்கள் எங்கேயுமே குறிப்பிடல. கிழக்கு பகுதின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இது கிழக்கு பகுதின்னு சொன்னாங்க. சில பேர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா, குறிப்பா ஷியாக்கள் என்ன சொல்றாங்கண்டா, அவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து ஒரு குகை மாதிரி இருக்கு, அதுல அப்படிலாம் எதுவுமே கிடையாது, குகைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறாரு, திடீர்னு பொத்து, இந்த மாயாவி கதை மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து எல்லாரையும் மாதிரி ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு பிறப்பார்கள், நம்மள மாதிரியான ஒரு சராசரியான வாழ்க்கையை தான் வாழ்வார்கள். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அன்னல்லாஹ யுஸ்லிஹுஹு ஃபீ லைலத்தின் வ யுஹய்யிஉ லஹு கௌமன் லைஸ லஹும் ஆததும் வலா முன்ஆத்தும், அவர்களை அல்லாஹு தஆலா ஒரே இரவில் அவர்களை தயாரிப்பான்னா பிறந்துருவாங்க, நம்மள மாதிரி பிறந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, ஏதோ பிசினஸ் பண்ணிக்கிட்டு சாதாரணமா தொழுதுகிட்டு வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிழைகளையும் அவங்க செய்யலாம். நம்மளாம் பிழைகள் செய்யக்கூடியவங்க தானே, இந்த மாதிரி சின்ன சின்ன பிழைகளையும் செய்து ஒரு சராசரி மனிதனாகவே அவர்கள் வாழ்வார்கள். ஒரு இரவில் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான், அவர்களை தயாரிப்பான். அதாவது தயாரிப்பான்னா மென்டலா அவங்களை உருவாக்குவான்.
நீ தயாராகு, உன்னை கொண்டு என்ன செய்ய போகுது, இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி அல்லாஹ் அவங்கள ஒரு இரவில் தயாரிப்பான். இந்த வாக்கியத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அமர் அல்பானி போன்றவர்களும் சொல்கின்றார்கள், சராசரியான ஒரு வாழ்க்கை தான் அவர்கள் வாழ்வார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் தான் மகுதி, இப்படித்தான் இவர் தான் அப்படிலாம் எந்த ஒரு கூட்டத்தோட தான் அவங்க இருப்பாங்க, கூட்டத்தோட தான் அவங்க இருப்பாங்க. ரசூலுல்லாவை பற்றி ஒரு ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்றது ஒரு கேள்வி. அதுக்கு நாபுலுசி சொல்கிறார், ரசூலுல்லாவுடைய குணத்தையும் அவருடைய தோற்றத்தையும் அரை வரியில் என்னால் சொல்ல முடியும். என்னவென்றால், வெளியூரில் இருந்து ஒருவர் வந்தார், பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவிக்கு வந்தார், மக்கள் கூட்டமாக அங்கே இருந்தார்கள். ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் யார் முஹம்மது என்று அவர் கேட்டார். முடிஞ்சு, உங்களில் யார் முஹம்மது என்று அவர் கேட்டார். அதிலேயே ரசூலுல்லாவுடைய மொத்த வாழ்க்கையும் அடக்கம். அதாவது அவங்க ஒன்று ஸ்பெஷலாக அப்படி இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சேர் போட்டுக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு, அவங்க மேலே எல்லாரும் கீழே, எந்த வித்தியாசமும் இல்லாமலேயே அவர்கள் இருந்தார்கள். தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுவதை அவர்கள் விரும்பவில்லை. அப்ப உங்களில் யார் முஹம்மத் என்கிற அந்த ஒரு கேள்வியிலேயே ரசூலுல்லாவுடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையும் சுருங்கிடுச்சு, அடங்கிருச்சு கால் வரியில. அந்த மாதிரி மஹதி அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு கூட்டத்தில் அவர் மஹதி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கூட்டத்தில் இருந்தார்னா, ஒருவேளை இவர் மஹதியா இருக்குமோ, அவர் மஹதியா இருக்குமோ, அப்படியெல்லாம் யாருக்கும் அந்த எண்ணமே வராத அளவுக்கு நம்மள மாதிரி தான் அவர் இருந்திருப்பார். திடீரென்று ஒரு நாள் இரவில் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான், நீங்க தயாராகுங்க, உங்களை கொண்டு ஒரு மாற்றம் உலகத்தில் நடக்க போகுது என்று அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான், அதற்கு தயார்படுத்துவான். எந்த பகுதியில் அவர்கள் வருவார்கள் என்றால் கிழக்கு திசையில் என்று மட்டும் ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்களால் இந்த உலகத்தில் நிறைய நீதி நியாயங்கள் நிலைநாட்டப்பட்டிருக்கும். நிறைய அநியாயங்களை அவர்கள் என்ன செய்வார்கள், தடுத்து நிறுத்துவார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அவர்கள் இருப்பார்கள். இப்படி அவர்களுடைய சாதனைகள் என்று பார்த்தால் ஏராளமான சாதனைகள் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அரபு தீபகற்பத்தில் நடைபெறக்கூடிய யுத்தங்களில் அவர்கள் பங்கெடுப்பார்கள். பெர்ஷியாவில் நடக்கிற யுத்தம், அதே மாதிரி இப்படி நிறைய என்னென்ன பகுதிகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான யுத்தங்கள் அவர்கள் நடத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுதான் மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையை பற்றி மொத்தமாக 50 ஹதீஸ்களிலும் வந்திருக்கக்கூடிய சாராம்சம். இதுதான் ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, உலகமெங்கும் பூமியில் அக்கிரமமும் அநியாயமும் நிறைந்து காணப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா என்னுடைய பெயரை கொண்ட ஒரு மனிதரை அனுப்பி வைப்பான். அந்த மனிதர் அவர் அநியாயத்தை அகற்றிவிட்டு நீதியில் அங்கு நீதியை நிலைநாட்டுவார். இதன் காரணமாக நல்ல மழை பெய்யும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பூமியில அக்கிரமம் அநியாயம் நிறுத்தப்பட்டதற்கு பிறகு நல்ல மழை பெய்யும். பூமியில நல்லா செடி கொடிகள் முளைக்கும், நல்ல வசதி வாய்ப்பா மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. அப்போ உலகத்துல அநியாயம் நடக்கிறதுனால மழைகள் பொழியாமல் இருந்த ஒரு நேரத்துல அநியாயங்கள் நிறுத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்டதற்கு பிறகு நல்ல சிறப்பா மழைகள் பொழியும், உலகமெங்கும் நீதி நிலைக்கும், நல்ல செல்வச் செழிப்போட மக்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதுதான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துல என்ன செய்வார்கள் என்று. இது அல்லாமல் சில இப்போ வந்துருவாங்க, நாளைக்கு வந்துருவாங்க, நாளை கழிச்சு வந்துருவாங்க, சில பேர் சொல்றாங்க, அல்லாஹ் தான் அறிவான். இந்த உலகத்துல நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அநியாயங்களே போதுமானதா மஹதி வருவதற்கு, அல்லது இன்னும் கொஞ்சம் அநியாயம் நடந்தா தான் அவங்க வருவாங்களாங்கிறதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது. உலகத்துல அநியாயம் நடக்குதுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே நேரத்தில் அந்த அநியாயத்துக்கு எதிராக பேசக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க, முஸ்லீம் அல்லாதவர்களிலும் இருக்காங்க. சொல்ல போனால் முஸ்லீம்கள் கூட வாய முடிக்கிட்டு இருப்பான் போல் தெரியுது, முஸ்லீம் அல்லாதவர்கள் பேசுறாங்க. பாலஸ்தீனத்தில் நடந்த அக்கிரமத்தை யார் பேசுறா? முஸ்லீம் அல்லாதவர்கள் பேசுறாங்க. முஸ்லீம்களுக்கு அதாரிட்டின்னு சொல்லக்கூடியவன் பேசுறது இல்லை. அப்படின்னா இந்த அநியாயம் மஹதி வருவதற்கு போதுமானதா அப்படின்னு கேட்டா
என்ன தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து மகதி வருவதற்கு போதுமானது அல்ல. இன்னும் அக்கிரமம் என்ன செய்யணும், கூடுனா தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அல்லாம அடுத்த வாரம் வந்துருவாங்க, இன்னும் ஒரு 5 மாசத்துல வந்துருவாங்கன்னு நம்ம கையில அது உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ் நாடினால் அவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறதோட நம்ம என்ன செய்யணும், அந்த அடையாளத்தை நம்ம அதோட முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு இதுல தான் இருக்கிறோம். அது வேறு சில ஹதீஸ்கள் இப்படி வருது பாருங்க. இன்ன ஃபீ உம்மத்தி அல் மஹதி யஹ்ருஜு யஈஷு 5 அw 7 அw 9. சில அறிவிப்புகள்ல 5 வருடங்கள் அவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்வார்கள், மக்களுக்கு நீதி நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார் என்று வருகிறது. எந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் செல்வம் செழித்து விடும் என்று கேட்டால், ஒருவர் வருவார், ஃபயஜிஉ இலைஹி ரஜுலு ஃபயகூல் யா மஹதி ஆத்தினி, கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னா எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்று மஹதி அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்கும்போது அவர் சொல்வாராம், அவர் வந்து சொல்வார் ஃபயுஹ்ஸாலஹு ஃபீ ஸௌபிஹி மஸ்ததா அன் யஹ்மிலஹு, ஒரு துணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாராம். ஒரு துணி எடுத்து விரி, அள்ளி போடு, வாங்க அள்ளி போடுங்க, துணியில அள்ளி போடுங்கன்னு பக்கத்தில் உள்ள வேலைக்காரங்கள்ட்ட சொல்லுவாங்க. அள்ளி அள்ளி தங்கம் வெள்ளி என்னென்ன தேவையோ அள்ளி போடுவாங்க, சுருட்டி தூக்கிட்டு போன்னு சொல்லுவாராம். கணக்கு வழக்கு இல்லாமல் வாரி வழங்குவார். அப்போ செல்வத்தில் அவருடைய ஹசானா நிரம்பி வழிந்து காணப்படும். யகூனு ஃபீ உம்மத்தி அல் மஹதி யன்குஸிர ஃபஸப, குறைந்தபட்சம் 7 ஆண்டுன்னு ஹதீஸ்ல இருக்கு. ஒரு சில வயில்லா ஃபஸமான் வயில்லா ஃபத்ஸ தன்அம் உம்மத்தி பிஹா நிஅமத்தன் லம் யன்அமு மிஸ்லஹா, அது வரைக்கும் இந்த சமுதாயம் அடையாத பாக்கியங்களையும் அடையாத அருள்களையும் அடைந்து ஒரு வளமான வாழ்க்கை வாழும், என் சமுதாயம் வாழும். அதுக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய நேர்மை தான் அதற்கு காரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஹதீஸிலையும் சின்ன சின்ன துணுக்குகள் கிடைக்குது. ஒரு ஹதீஸை பார்த்தா 5ன்னு காணப்படுது, ஒரு ஹதீஸ்ல மினிமம் 7ன்னு இருக்கு, ஒரு ஹதீஸ்ல இன் குஸிர ஃபஸப, ஆக குறைவாக 7 வருடம் வாழ்வார்னு. ஆனா இரண்டுமே சஹீஹான ஹதீஸ் தான். ஒரு சில ஹதீஸ்ல 5 வருடம் காணப்படுகிறது, 5 விட குறைவாக இல்லை. அதே மாதிரி வந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 9 விட அதிகமாக இல்லை. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி ஸாஹிரீன அல் ஹக் ஹத்தா யன்ஸில ஃபீஹா ஈஸா இப்னு மரியம் ஃபயகூலு இமாமுஹும் தகத்தம் ஃபயகூலு அன்த ஹக் பிஹி வ இன்ன பாலக்கும் அலா பாதின் அக்ரமஹல்லாஹு பிஹாதிஹில் உம்மா. இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரக்கூடிய நேரத்துல அவர்களை வந்து மஹதி வந்து நீங்க தொழுவ வைங்கன்னு சொல்லுவாரு, இல்ல நீங்க தான் தொழுவ வைக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, மினல் அலாமாத் இல்லத்தி யுரஃபு பிஹல் மஹதி அன்னோ இஜ்தமியு பி ஈஸா பின் மரியம் வ ஸல்லா ஈஸா கல்ஃபஹு. மஹதி யார் என்று இப்போ மெட்ராஸ்ல ஒருத்தர் இருக்கான், நான் தான் மஹதின்னு சொல்லிட்டு இருக்கான், தெரியுமா உங்களுக்கு? அவனை போய் விசாரிச்சதுல ஆமா மஹதி தானா, அதுல சந்தேகம் என்ன இருக்கு? அவ என்னப்பா நீ எங்கப்பா பிறந்த, என்ன அது அல்லாஹ் ஒரு ராத்திரி தானே அது அவரை உண்டாக்குவானா, அது வரைக்கும் சராசரி மனிதன். ஆமா சராசரி மனிதனா தான் இருக்கேன், அல்லாஹ் பாருங்க என்னை உண்டாக்குறானா இல்லையான்னு பாருங்க, நான் தான் உலகத்தை ஆள போறேங்கிறான். அவன் சொன்ன பக்கத்துல தான் இது இருக்குது கீழ்ப்பாக்கம், அங்க போய் சேர்த்து விட்டா எனக்கு 10 நாள்ல குணப்படுத்தி உன்னைய அனுப்பி விட்டுருவாங்க, நாங்க உண்மையான மகதியை கண்டுபிடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் உலகத்துல வந்துட்டு இருக்கான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, வமின் அலாமாத் இல்லத்தி யுரஃபு பிஹல் மஹதி, ஒரு மஹதி தான் என்று கண்டுபிடிக்கக்கூடிய பல அடையாளங்களில் ஒன்று, அதுதான் அடையாளம் என்பதல்ல, பல அடையாளங்களில் ஒன்று என்னவென்றால் அன்னஹு யஜ்தமிஉ பி ஈஸா இப்னு மரியம், ஈஸா இப்னு மரியம் இறைத்தூதர் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவர்களும் ஒரே காலத்துல வாழ்வாங்க. இதுதான் அடையாளம். யுஸல்லி ஈஸா கல்ஃபஹு, ஈஸா நபி அவருக்கு பின்னால் நின்று தொழுவார்கள், அதுதான் அடையாளம். அது அடையாளங்களில் ஒன்று. அப்போ மெட்ராஸில் உள்ளவன் எப்படி நம்ம மகதின்னு ஒத்துக்கிறது? ஒத்துக்கிட முடியாது. இப்படி நிறைய கால இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ், இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், வஅظن ظهوره المهدي يكون قبل عيسى بن مريم كما دلت عليه الاحاديث. முதலில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், பின்னால் ஈசா நபி வருவார்கள். இடைப்பட்ட காலம் தெரியவில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அவர்கள் மஹதி வந்து மஹதியாக வாழ்வது 5 to 9 வருஷம் அல்லது 6 to 9, அப்படித்தானே? மினிமம் 6, அதிகபட்சம் 9. இந்த காலத்துல தான் ஈசா நபி வருவாங்க. அவர் சராசரி மனிதனாக வாழக்கூடிய காலங்களில் ஈசா நபி வரமாட்டாங்க. சராசரியா வாழக்கூடிய காலகட்டங்கள்ல ஈசா நபி வரமாட்டாங்க. இவர் மஹதியாக வாழுகிற அந்த 9 ஆண்டு காலத்துல தான் இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் என்று அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். தகஸூன ஜஸீரத்துல் அரபி ஃபயஃப்தஹு அல்லாஹு தஆலா ثم ஃபாரிஸ் ஃபயஃப்தஹு அல்லாஹு தஆலா ثم தகஸூன ரூம் ஃபயஃப்தஹு அல்லாஹு தஆலா ثم தகஸூன தஜ்ஜால் ஃபயஃப்தஹு அல்லாஹு தஆலா.
இப்படி ஒரு ஹதீஸ் வருது. அரபுலகத்தில் நடக்கின்ற ஒரு சண்டையிலும், பாரசீகத்தில் நடக்கின்ற சண்டையிலும், ரோமில் நடக்கக்கூடிய சண்டைகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், முஸ்லிம்களாகிய நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதனை தொடர்ந்து தஜ்ஜாலோடு நடக்கின்ற சண்டையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இது எல்லாமே மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகைக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அப்புறமா உள்ள பெரிய அடையாளங்களை நாளைக்கு நாம பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் 56 சிறிய அடையாளங்களும் பெரிய அடையாளங்களுக்கும் சிறிய அடையாளங்களுக்குமான இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய மஹ்தி என்கின்ற இந்த அடையாளமும் வரக்கூடிய காலகட்டம் நெருங்கி விட்டதாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். 56 முடிஞ்சு போச்சு இல்ல, பெருசு வர வேண்டியது தானே. பெருசுக்கு முன்னாடி மஹ்தி வருவார்ல, அந்த கேப் தான் இது. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் சில பேர் என்ன சொல்றாங்க, இதை இன்னைக்கு ஈரான்ல நடக்கிற சண்டை, அது மாதிரி பாலஸ்தீன நடக்கிற சண்டை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு மஹ்தி வந்துருவாருன்னு சொல்றாங்க. வர மாட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது, வந்துருவாங்கன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நம்ம கையில எதுவும் இல்லை. ஆனா வரக்கூடிய காலமான்னு கேட்டா இருக்கலாம். அதனால அனாவசியமா போட்டு மூளையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் ஒரு மஹ்தியா இருக்குமோ, அவர் மஹ்தியா இருக்குமோ, ஒருத்தர் வீராவேசமா ஒரு அறிக்கை பேப்பர்ல கொடுத்துட்டாருன்னா அவர் மஹ்தியா இருக்குமோ, அது இருக்கு அஜிராத். இந்த ஹதீஸ்ல எப்படி இருக்கு அஜிராத்? நான் 50 ஹதீஸையும் தான் நான் படிச்சுட்டேன். நாளை கழிச்சு வர்ற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. அது அல்லாஹ் சில விஷயங்களை பொத்தி ரகசியமா வச்சிருப்பான். எப்ப தேவைப்படுதோ அப்போ அதை அல்லாஹ் என்ன செய்வான், அனுப்புவான். நாம எதை கண்டு நம்ம என்ன செய்யப்பட தேவையில்லை, அவசரப்பட தேவையில்லை. அந்த காலகட்டங்கள் வரும்போது மஹ்தி அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பது மட்டும் நம்முடைய கடமை. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நமக்கு கடமை. எப்படி வர மஹ்தின்னு கண்டுபிடிக்கிறது? பேரு, பாப்பா பேரு, மக்கா மதீனாவில் இருந்து கிழக்கு திசை. மதீனாவுக்கு மேக்க கிடையாது, இங்கே எல்லாம் கிடையாது. மதீனாவுக்கு மேக்க கிடையாது, மதீனாவில இருந்து கிழக்கு திசை. கிழக்கு திசையில தானே மெட்ராஸ் இருக்குன்னு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்களை பிடிச்சிக்கிட்டு நான் தான் சொல்லக்கூடிய கும்பல்கள் வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் நம்மளை என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்ம காப்பாற்றப்படணும். இன்ஷா அல்லாஹ் மற்ற பெரிய அடையாளங்களை நாளை முதல் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.